ஓகே. ஸோ ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடண்ட் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்துட்டு செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் பேசுறது எல்லாருக்கும் கிளியரா விளங்குதா? கிளியரா விளங்கினா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? நான் பேசுறது கிளியரா விளங்கினீன்னு சொன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். ஓகே, ஐ திங்க் நான் பேசுற எல்லாருக்கும் கிளியர்ன்னு நினைக்கிறேன். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். வணக்கம். ஹார்வர்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் காலேஜின் HND இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப ஹாப்பி. ஸோ ஐ திங்க் இதில் ஜாயின் பண்ணியிருக்கிற நிறைய பேர் வந்துட்டு மேபி ஓ லெவல் செஞ்சுட்டு ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்க இருப்பீங்க. மேபி வந்துட்டு ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வந்துட்டு கிடைச்சவங்க இருப்பீங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்துட்டு உங்களோட கெரியர் பார்த்த எப்படி ஃபியூச்சர்ஸில் வந்துட்டு கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ இன்னுமே ஸ்டில் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய கேட்டகரி பீப்புள்ஸ் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்க எல்லாருக்குமான ஒரு ஃப்ரீ இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான் இது. அதாவது நீங்க உங்களோட கெரியர் பார்த்து என்ன மாரி கொண்டு போக போறீங்க. ஸோ அதாவது HND இன் ஐடி ஃபீல்ட்ல என்ன மாரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது? என்ன மாரியான கேரியர் பார்த்து கொண்டு போகலாம்? ஸோ இப்படியான நிறைய விஷயங்கள தான் இன்றைய செஷன்ல வந்துட்டு நாங்க பார்க்க போறோம். ஓகே. ஸோ, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைய செஷன்ல நீங்க ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே 2 விஷயமா ட்விஸ்ட் இருக்குது. அதாவது, உங்களுக்கு இப்ப நீங்க லாஸ்ட் எண்டிங் பார்ட் வரைங்கணும் இதுல ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு நாங்க கிஃப்ட் வவுச்சர்ஸ் தரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ, இப்படி நெறைய விஷயங்கள் உங்களுக்கு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ, அன்டில் நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன விஷயங்கள், அதாவது ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்துட்டு நீங்களும் பெற்றுக்கொள்ற சான்சஸ் உங்களுக்கும் இருக்குது. சரியா? ஓகே. ஸோ, இதுல வந்துட்டு இப்ப ஹார்வர்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் காலேஜ்ன்னு சொன்னா, இதுல மேபி சில பேருக்கு வந்துட்டு இந்த கேம்பஸ் எங்க லொகேட் இருக்கிறது, அத டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். மேபி நெறைய பேருக்கு வந்துட்டு தெரியாம இருக்கலாம். ஸோ, உங்களுக்கு நாங்க வந்துட்டு எங்களோட கேம்பஸ் எங்க லொகேட் இருக்கிறது, எங்களோட என்ன மாரியான சேனல்ஸ்ல நாங்க ஆக்டிவ்ல இருக்கிறோம், எங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ், எங்க வொர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாமே நாங்க இந்த ஸ்லைட்ல வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தேவையானவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க இதுல இருக்கிற சேனல்ஸ்ல, அதே மாரி வெப்சைட்ல வந்துட்டு பார்க்குற டைம்ல, எங்களோட கேம்பஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ தேவையானவங்க வந்துட்டு இத ஸ்கிரீன்ஷாட் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ, இப்ப எல்லாரும் திங்க் பண்ணுவீங்க, இப்ப நெறைய கேம்பஸ் இருக்குது. ஏன் நாங்க இந்த கேம்பஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும்? இந்த கேம்பஸ்ல அப்படி ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குதுன்னு சொல்லி. ஸோ, எங்களோட கேம்பஸ்ல சர்டிஃபிகேட் அண்ட் ரெகக்னைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு, உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ற கோர்ஸஸ் எல்லாமே யுகே அவார்டிங் பாடிஸுக்குள்ள வந்துட்டு ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரிட்டிஷ் கவுன்சிலால அப்ரூவ் பண்ணப்படக்கூடியதும், அதே மாரி இப்ப ஃபர்தரா எங்களோட சைட்ல நீங்க கோர்ஸஸ் வந்துட்டு ஃபினிஷ் பண்ற டைம்ல, அவங்களோட சர்டிஃபிகேட் வந்துட்டு ஃபாரின் மினிஸ்ட்ரில வந்துட்டு சர்டிஃபை பண்ணக்கூடிய மாரியும் இருக்கு. அண்ட் அதே மாரி சில கோர்ஸஸ் வந்துட்டு எங்களோட சைட்ல ஃபாலோ பண்ணி நீங்க ஃபினிஷ் பண்ற டைம்ல, மிடில் ஈஸ்ட் என்ட்ரி எம்பசிஸோடையும், சவுதி கவுன்சில்ஸ் ஆஃப் என்ஜினியர்ஸோடையும் வந்துட்டு அட்டஸ்டேஷன் பண்ணக்கூடிய மாரி காணப்படும். அதே மாரி, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆளுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ற எல்லா கோர்ஸஸுமே வந்துட்டு, யுகே சர்டிஃபிகேஷன் சர்வீஸுக்குள்ள வந்துட்டு ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கு. அண்ட் லாஸ்ட் திங் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட கேம்பஸ் அதர் பார்ட்னர்ஸோடையும், கம்பெனிஸோடையும் வந்துட்டு கொலாபரேட்டிவா வந்துட்டு வொர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் எங்களோட கேம்பஸ்ல ஹார்வர்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் காலேஜ்ல சர்டிஃபிகேட் இன் ரெகனைஸ் ஆயி இருக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு நான் ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருந்தேன். நீங்க லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு சில ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுல ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் தான் நாலேட்ஜ் அண்ட் ஆக்ஷன் ஃபார் சக்சஸ். இந்த செஷன் இறுதியில கேள்விகள் கேட்கப்பட்டு, உரிய நேரத்தில் சரியான விடையினை அளிக்கும் நபருக்கு 25,000 பெறுமதியான கிஃப்ட் வவுச்சர் வழங்கப்படும். கேட்கப்படும் கேள்விக்கு கேமரா ஆன் செய்து உரிய நேரத்தில் சரியாக விடை அளிக்க செஷனில் தொடர்ந்து இருந்திருங்க. ஸோ அப்ப நீங்க செஷன்ல ஃபுல்லாவே இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்களும் இந்த 25,000 பெறுமதியான கிஃப்ட் வவுச்சர்ஸ வந்துட்டு எடுத்துக்கொள்ற சான்சஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது. ஓகே. ஸோ நாங்க செஷன்ல ஸ்டார்ட்டிங் பகுதி இருக்கிறோம். ஹை நேஷனல் டிப்ளோமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்.
ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எங்களோட லெக்சர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபீல்ட் ரிலவெண்டா நீங்க எப்படி அவங்களோட கெரியர கொண்டு போகணும், இதுல என்ன மாரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குது, எப்படி வேக்கன்ஸிஸ் இருக்குது கரண்ட் சிச்சுவேஷன்ல. ஸோ இப்படி நெறைய விஷயங்கள் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அதுல உங்களுக்கு தேவையான நாலேட்ஜஸ் எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கு. ஸோ இதுதான் எங்களோட லெக்சர்ஸ்ட டீட்டெயில்ஸ். இதுல நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். மிஸ்டர் அர்சாத் அரிஃப் சார். ஸோ இதுல உங்கள எங்களோட லெக்சர்ஸ்ட டீட்டெயில்ஸ வந்துட்டு பார்த்துக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். ஓகே. ஸோ நாங்க செஷன்ல ஸ்டார்ட் பகுதியில இருக்கிறோம். சார் ஆர் யூ தேர்? Yes, I'm here. ஓகே. I'm audible enough, right? நான் பேசுறது கேக்குதானே? Is it clear? எஸ் சார். கேக்குது. Okay, thank you. So I share my screen, right? Yes. ஓகே கைஸ், நீங்க இப்ப எல்லாருமே வந்துட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஹார்வர்ட் இன்ஸ்டிடியூட்டை பற்றியும் ஸோ ஸோ அவங்க எப்படியான கோர்சஸ் ப்ரொவைட் பண்றாங்கிற பற்றியும் அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இதுல கதைக்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம என்ன விஷயங்கள் படிக்க போறோம். இப்போ இந்த ஐடி செய்யணும்னு சொல்லி நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் ஆயிருக்கிறீங்க. ஸோ எனிஹாவ் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கு ஐடி ஃபீல்டில். ஸோ அது எப்படி இருக்க போகுதோ அதுல நீங்க என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம், என்னென்ன விஷயங்கள் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் நீங்க ப்ரிப்பேரா இருக்கணுங்கிற விஷயங்களை நம்ம அதுல டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ நான் டோட்டலி நான் கதைக்க போற விஷயம் வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா நம்ம பேச போறோம். ஸோ உங்களுக்கு இந்த இதோட செஷன் முடிவில் வந்துட்டு அவங்க கொஸ்டின்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ மோஸ்ட்லி நான் கதைக்கிற இந்த 60 மினிட்ஸ் ரைட், அதுல நான் 60 மினிட்ஸ் நான் கதைச்சிட்டே இருக்க போறதுல வி வில் டூ சம் ஆக்டிவிட்டிஸ் as well. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன் உங்களுக்கு இந்த செஷன் வந்துட்டு அலுப்பு இல்லாம இன்ட்ரெஸ்டா போற மாதிரி. ஸோ நீங்களும் உங்களோட ஃபோக்கஸை கொடுங்க. கொஞ்சம் நீங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி இதுல இருக்கிறீங்க. ஸோ மிச்ச வேலைகளை விட்டுட்டு நீங்க இந்த 60 மினிட்ஸோ இல்ல 1.5 ஹவரையும் வந்துட்டு நீங்க உங்களுக்கு இது எஃபெக்டிவா இருக்கணும்னு சொன்னா ட்ரை டு ஃபோக்கஸ், ரைட். நானும் எந்த சைட்ல மேக்ஸிமம் ட்ரை பண்றேன் உங்களுக்கு இது போர் இல்லாம போறதுக்கு, ரைட். ஸோ மோஸ்ட்லி எந்த பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு சொன்னா, ஐடி வந்துகிட்டு இட்ஸ் மஸ்ட், ரைட். நீங்க என்ன ஒர்க்கும் செய்யலாம், நீங்க இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்ல எந்த ஒர்க்குக்கும் நீங்க போகலாம், ரைட். ஸோ இல்ல நீங்க செல்ஃபா பிஸ்னஸ் செய்யலாம், எனி திங், ரைட். ஏன்னு சொன்னா இப்போ ஃபியூச்சர் வந்துட்டு ஃபியூச்சர் ஐடியும் இல்லை, ஆல்ரெடி பாஸ்டே ஐடி தான் இருக்கு. ஃபியூச்சர் நாங்கள் இப்போ எதுக்குன்னு சொல்லுவோம் சொன்னா ஏஐ, ரைட். உங்களுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி ஜென்ரலா ஏஐ தான் இப்போ ஃபியூச்சரா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ஐடி இல்லாம நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பாஸ் பண்ணி போக முடியாது. இது நான் வந்துட்டு ஜென்ரலா ஐடிக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட்னு சொல்லலாம். ஸோ எந்த ஃபீல்ட்ல இருக்கிறாங்களுமே ஐடி கட்டாயம். இதுக்கு உங்கள்கிட்ட ஆப்போசிட்டான ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க செட்ல வந்துட்டு சொல்லுங்க. இல்ல நான் இந்த ஃபீல்டுல இருக்கேன், எனக்கு ஐடியை பத்தி எதுவும் பெருசா தேவைப்படல, எனக்கு தேவைப்படாது சொன்னீங்க. அப்ப நீங்க ஒரு கருத்து வச்சிருந்தீங்க சொன்னா ஓகே, உங்களோட ஒர்க்கை நீங்க இது வரைக்கும் செய்யறதுக்கு உங்களுக்கு ஐடி தேவைப்படாம இருக்கலாம். ஆனா நீங்க செஞ்சுட்டு இருக்கிற எந்த ஒர்க்கா இருந்தாலும் அதை ஸ்பெஷலா செய்யறதுக்கு, அதை வந்துட்டு ஒரு எஃபெக்டிவாகவும் ப்ரொடக்டிவாகவும் செய்யறதுக்கு உங்களுக்கு கட்டாயமா அந்த ஐடி சப்போர்ட் பண்ணும், ரைட். ஸோ இந்த விட நான் ஸ்டார்ட் பண்றேன். நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த செஷன்ல நீங்க என்னென்ன விஷயங்கள் படிக்க போறீங்க, ரைட். அடுத்தது இப்போ ஜாப் மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கு, என்ன விஷயத்த நீங்க டார்கெட் பண்ணி படிச்சீங்கன்னு சொன்னா ஐடில ஒரு கெரியரை நீங்க பில்ட் பண்ணிக்கலாம்ங்கிற விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு முதல்ல நம்ம ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டியில இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா இட் வில் கெட் போர், ரைட். ஸோ நம்ம ஒரு ஆக்டிவிட்டியோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்க எல்லாருமே மொபைல்ல தான் கனெக்ட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அந்த ஜூமை இப்போ கவனிக்க தேவையில்லை. நான் ஒரு லிங்கை ஷேர் பண்றேன். ஸோ த்ரூ தட் லிங்க் நம்ம வந்துட்டு ஜாயின் ஆக போறோம். menti.com ஒரு வெப்சைட்ல நம்ம ஜாயின் ஆக போறோம். ஓகே, ரைட். ஐ ஹோப் யூ கைஸ் கேன் see my screen. ஸோ இப்போ இருக்க பாருங்க ஸ்க்ரீனை, அதுக்காக இப்போவும் ஓப்பன் பண்ணி வச்சிடாம, ரைட். இதுல ஒரு QR கோட் ஒன்று இருக்கு. தென் ஆல்சோ ஐ கேன் ஷேர் த லிங்க். ஓகே, நான் இந்த சேட்ல ஷேர் த லிங்க் வித் எவ்ரி ஒன், ரைட்.
ஓகே, நான் இந்த ஜூம் சேட்ல வந்துட்டு ஒரு லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க த்ரூ த லிங்க் வந்துட்டு இந்த menti.com இது கைண்ட் ஆஃப் வெப் அப்ளிகேஷன், இதுல வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து நம்ம டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ டோன்ட் நீட் டு see the ஜூம், நீங்க ஜூமை பார்க்க தேவையில்லை. let me check. ரைட், நீங்க போனீங்கன்னு சொன்னா சில நேரம் உங்களுக்கு லிங்க்ல போனீங்கன்னு சொன்னா டிரெக்டா நீங்க ஜாயின் ஆகிடலாம். ஆல்ரெடி 2 people have joined, right? ஓகே, இல்லைன்னு சொன்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னு சொன்னா இட் வில் ஆஸ்க் லைக் என்கிட்ட கோடுன்னு சொல்லி இந்த கோடை கேட்கும். நீங்க இந்த கோடை கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆகலாம். உங்களுக்கு ஈஸியான வே வந்துட்டு இந்த லிங்க்ல போயிட்டு ஜாயின் ஆகுறது. ரைட், சும்மா இருக்காம அந்த தம்ஸ் அப்ல தெறிக்கி விடுங்க. ஓகே ரைட், 9. ஓகே 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 ஓகே, போதும் போதும் போதும். That's good. ஸோ இதுல சில கொஸ்டின்ஸ் இருக்கு என்கிட்ட. நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னா எனக்கு உங்களை பத்தின ஒரு ஐடியா வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ yeah, there are 52 people, right? சில ஆட்களுக்கு சில நேரம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம். I will share the link again. Okay, I hope half of you guys can join. At least 20 ஆட்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னா நம்ம ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ நான் கதைச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கு, இல்லை நான் கதைச்சதுல தெளிவில்லை, நான் சொன்ன ஒரு விஷயம் இதை பத்தி நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டில்லை அப்படின்னு சொன்னா நீங்க குயிக்கா செட்ல போட்டுருங்க. ரைட், இந்த மிச்ச ஸ்டாஃப் இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னு சொன்னா நான் செட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகே, இன்னும் ஒரு 1 minute வெயிட் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். நீங்க மிச்சாக்களும் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ 34 people are there. Good. இப்போ இதுல என்ன இருக்குன்னு சொன்னா why are you interested in this field? இந்த கொஸ்டின் என்னண்டா உங்களுக்கு ஸ்க்ரீன்ல உங்களோட டிஸ்பிளேல வந்துட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருக்கும். why are you interested in this field? நீங்க எதனால வந்துட்டு ஓகே கிளாஸ் நிறைய ஓகே ஓகே யூ கேன் ஷேர் எனிதிங். பட் இந்த கொஸ்டின் என்னன்னு சொன்னா ஏன் வந்துட்டு நீங்க இந்த ஐடி ஃபீல்டை சூஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு உங்களோட ரீசனை வந்துட்டு நீங்க அதுல போட்டோ ஷேர் பண்ணீங்கன்னா ஓகே. நேமையும் ஷேர் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். உங்களோட பேரையும் வந்துட்டு நீங்க அதுல ஷேர் பண்ணுங்க. 2 ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒன்றுல உங்களோட பேரை ஷேர் பண்ணுங்க. விஷ் இல்லைன்னு சொன்னா ஓகே. எனக்கு தேவை ரீசன். இதுல நான் எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருக்கிறேன். ஓகே, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஐ லவ் டெக், ஃப்ரீலான்சிங், குட் சேலரி, ஒர்க்கிங் அப்ராட், இல்ல நான் வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக படிக்க போறேன் ஐடி, எனிதிங். நீங்க தமிழ்ல கூட ஷேர் பண்ணலாம், திஸ் நாட் அ ப்ராப்ளம். நீங்க தமிழ்ல ஷேர் பண்ணீங்கன்னா வித்தியாசமா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்காவது தமிழ் டைப் பண்ணி எழுதிச்சுன்னா தமிழ்ல ஷேர் பண்ணுங்க. இதுதான் ஆப்ஷன் இல்லை, உங்களோட ஐடியாவையுமே நீங்க இதுல ஷேர் பண்ணலாம். நீங்க யாராவது தமிழ்ல ஷேர் பண்றாங்கன்னு பார்ப்போம். Okay, I'll go through that. Freelancing, okay, because I love the field. Okay, working abroad, study பண்றதுக்கு, okay. வேற வித்தியாசமா என்ன இருக்கு? ஓகே ஓகே, ஜாப் ஐடி இம்பார்ட்டன்ட். ஓகே, சிலர் வந்துட்டு சொல்லியிருக்கிறீங்க ஐடி வந்துட்டு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னு சொல்லி. தென் டெக், ஓகே, 2 பேர் சொல்லியிருக்கீங்க ஒர்க்கிங் அப்ராட். ஓகே, எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, நோ வரிஸ், ஐ வெயிட். வேற ஏதாவது ரீசன்ஸ்? வீட்டுல ஃப்ரீயா இருக்கேன்னு ஏதாவது படிப்போம்னு சொல்லி, இல்ல கெரியரை பில்ட் பண்ண போறீங்க ஐடில, ஐடி படிக்கிறது கெத்து, எனிதிங், எனிதிங் இஸ் ஃபைன். ஓகே,
We got a nice word cloud. Okay, பரவாயில்ல. You guys are much interactive. ஓகே, நீங்க லிங்க்ல ஜாயின் ஆகிட்டு ஜூமை நீங்க பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை பாருங்க. ஜூம் வந்துகிட்டு மினிமைஸ் பண்ணி வச்சிருங்க. ரைட், நான் கதைக்கிறத நீங்க ஜூம்ல கேட்டா போதும். யூ டோன்ட் நீட் டு see the zoom display. ஓகே, ஒருத்தர் வந்துட்டு கேட்டிருந்தார். ஸோ திஸ் டைம் டெல்லிங். ஓகே, நெசசரி ஃபார் ஒர்க். யா, தட் இஸ் ட்ரூ. நீங்க எந்த ஒர்க்குக்கு போனீங்கன்னாலும் சில நேரம் இப்ப இருக்கிற ஆட்கள் வந்துட்டு நம்ம ஸ்ரீலங்கால ஈவன் நீங்க ஒரு டிஎஸ் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன்னு சொன்னாலும் அவங்கள பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஐடி தெரிஞ்சிருந்தா அவங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலையை ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளவுதான் அதுல இருக்கிற வித்தியாசம். ரைட், எந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்போ நீங்க இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ற ஆள் கூட அவங்களுக்கு ஐடி தெரிஞ்சிருந்தா அவங்க கஷ்டப்பட்டு அந்த நாள் ஃபுல்லா செய்யற வேலையை ஒரு 1 ஹவர்ல செஞ்சு முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ தெர் இஸ் அனதர் பெனிஃபிட் ஆஃப் லேர்னிங் ஐடி. ரைட், ஓகே, தட்ஸ் குட். நம்ம சவுண்ட் இந்த வேர்ட் கிளவுட்ல இருந்து நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஐ ஹேவ் அ கொஸ்டின். ரைட், இதுல உங்களுக்கு விஷயங்கள் தெரியலன்னு சொன்னாலுமே எனக்கு சொல்லுங்க, கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல என்னன்னு சொன்னா விச் ஏரியா ஆஃப் ஐடி ஐ மோஸ்ட் கியூரியஸ் அபவுட். உங்களுக்கு இதுல எந்த விஷயம் இன்ட்ரெஸ்டான விஷயம்? யூ கேன் சூஸ் மல்டிபிள் ஆன்சரா. ஓகே, ஷராஃப் கம்ப்யூட்டர்ல ஜாயின் ஆயிருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸி. கம்ப்யூட்டர்ல ஜாயின் ஆயிருக்கீங்கன்னு சொன்னா குயிக்கா அந்த லிங்கை காப்பி பண்ணி ப்ரௌசர்ல போடுங்க. ப்ரௌசர்ல போட்டு டேப்ல ஓப்பன் பண்ணுங்க, யூ கேன் ஜாயின். ஓகே, ரைட், இதுல இருக்கிற ஆப்ஷனுக்கு வரேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ சொல்லுவோம். ரைட், தென் ப்ரோக்ராமிங். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கின்ற அவசியம் இல்லை. ஓகே, இந்த விஷயத்துல எனக்கு ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கு, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதை நீங்க மார்க் பண்ணுங்க. உங்களுக்கு 1 2 3 சொல்லி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். ஓகே, கேம் டெவலப்மெண்ட் வச்சிருக்கிறோம் நாங்க, சைபர் செக்யூரிட்டி இருக்கு, கிளவுட் கம்ப்யூட்டிங். ஓகே, ஐம் நாட் ஷுவர்ங்கிற ஆப்ஷனும் வச்சிருக்கிறோம். ஓகே, இதை பத்தி ஒண்ணுமே எனக்கு தெரியாது, பட் யா, அதுதான் அந்த ஆப்ஷன். உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஓகே, குட். 9 பேர் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிருக்கீங்கன்னு கேட்டேன். யா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஃபியூச்சர், ரைட், ஏஐ. ஸோ ஏஐ வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ரைட், ஏஐ எல்லாருமே யூஸ் பண்றோம். எஸ், கரெக்ட். ஓகே, ரெண்டாவது. ஓகே, இது ஆர்டர்ல தான் இருக்கு. ரெண்டாவது ப்ரோக்ராமிங். ப்ரோக்ராமிங் எப்பவுமே ஒரு பீக்ல இருக்கிற ஒரு விஷயம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மாறலாம், அது யூஸ் பண்ற டெக்னாலஜிஸ் மாறலாம், பட் ப்ரோக்ராமிங்கிற விஷயம் வந்துட்டு கோடிங் டெவலப்மெண்ட் சொல்லி பல பேர்ல சொல்லுவோம். ஜென்ரலா ப்ரோக்ராமிங் சொல்லுவோம். அடுத்தது நீங்க சரியா சூஸ் பண்ணிருக்கீங்க, சைபர் செக்யூரிட்டி. இப்போ கரண்ட் வேர்ல்ட்ல சைபர் செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்லைட்ஸ்ல சில விஷயங்கள் இருக்கு, அதுல பார்ப்போம் ஏன் இந்த சைபர் செக்யூரிட்டி பெரிய முக்கியத்துவம் இப்ப கொடுக்கப்படுது சொல்லி. ஒரு கிட்டத்துல ஒரு 5 இயர்ஸா வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி பக்கம் நிறைய ஆக்கோட ஃபோக்கஸ் வருது. ஸ்ரீலங்கா நடக்கிற இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாலுமே தெரியும். நிறைய டேட்டா பேசஸ் சேர்க்காது, கவர்மெண்ட் டேட்டா பேசஸ் சேர்க்காது. ஸோ ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ல வந்துட்டு அந்த அளவுக்கு இப்போ சைபர் செக்யூரிட்டி இல்லை. ஸோ இட்ஸ் மீன் தேர் ஆர் சோ மெனி வேகன்ட் இன் சைபர் செக்யூரிட்டி ஈவன் இன் குளோபலி. ரைட், குளோபலாவுமே நிறைய சைபர் செக்யூரிட்டி வேகன்ட் இருக்கு, அதை ஃபில் பண்றதுக்குரிய ஆக்கள் இல்லை. ரைட், தென் கேம் டெவலப்மெண்ட், அதுவும் கொஞ்சம் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்றதில்ல, பட் சிலர் இன்ட்ரெஸ்டா இருக்கிறார்கள் போற ஒரு ஃபீல்ட் கேம் டெவலப்மெண்ட். தென் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்கும் நம்ம நல்ல முக்கியத்துவம் கொடுக்கலாம். லைக் என்ன பொறுத்தவரையில கிளவுட் கம்ப்யூட்டிங் நான் ஏஐக்கு 2வது இடத்துல வைப்பேன். ஏன்னு சொன்னா இப்போ எல்லாமே கிளவுட். ரைட், சிம்பிள். நீங்க யூஸ் பண்ற வாட்ஸ்அப் கூட கிளவுட்ல தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கிளவுட்ல தான் உங்களோட டேட்டா ஸ்டோர் ஆகுது. தென் மீன் நாட் எவ்ரி டேட்டா, யா, சம்வாட் இஸ் ஒர்க்கிங் ஆன் கிளவுட். இப்போ எல்லாமே கிளவுடை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம என்னன்னு சொல்லி எல்லாம் பார்ப்போம். தென் somebody is not sure. Okay, good. I got a good like data from you guys. 19 11 9 4 5 2 3. ஓகே, let's move to the next one. ஓகே, இப்போ உங்களோட பத்தி சொல்லுங்க. நீங்க வந்துட்டு ஐடியை பொறுத்த வரையில உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ஃபிடென்டா இருக்கீங்க? உங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கு? 1ல இருந்து 5 வரைக்கும் நீங்க ரேங்க் பண்ணலாம். நீங்க வந்துட்டு இப்போ ஐடில ஒரு அளவுக்கு எனக்கு ஐடியா இருக்கு, ஐடி பத்தி எனக்கு தெரியும் சொன்னீங்கன்னு சொன்னா 5 வரைக்கும் இந்த ஸ்கேல் பண்ணுங்க. இல்ல ஜஸ்ட் நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன் ஐடியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொன்னா 2
1 2 அந்த மாதிரி யூ கேன் ஸ்கேல் ரைட் ஸ்கேல் யுவர் ஐடியா உங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கு ஐடில தென் யூ கேன் ஸ்கேல் யா குட் 6 தான் கூட இருக்கு ஓகே மீடியமான ஆட்கள் தான் கூட இருக்கு நல்ல கான்ஃபிடென்டான ஆட்கள் 2 பேர் இருக்காங்க கான்ஃபிடென்ட் மீன் அவங்கள தெரியும்னு சொல்றாங்க தெரியாதுன்னு சொல்றதுக்கு 3 பேர் இருக்கு ஓகே 9 மீடியம் ஓகே தட்ஸ் குட் இப்படி இருக்கும்னு சொன்னா பெல் கேவ்னு சொல்லுவோம் அது நல்ல ஏன்னா நீங்க இப்போ ஜாயின் ஆயிருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு மீடியமா ஐடியா இருக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லல எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லல ஓகே சம்வாட் ஐ நோ தட்ஸ் குட் 2.9ங்கிறதுல வந்துட்டு நம்மளோட மீடியம் இருக்கு 25 people responded ஓகே தட்ஸ் குட் எனக்கு இப்போ ஓரளவுக்கு உங்களோட லேண்ட்ஸ்கேப் பத்தின ஐடியா வந்து இருக்கு லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன் ஓகே இது என்ன கொஸ்டின் சொன்னா ஹேவ் யூ எவர் பில்ட் அ கோர்ஸ் சம்திங் பிஃபோர் நீங்க ஏதாவது ஐடி யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல ஏதாவது கோடிங் செஞ்சிருக்கீங்களா கோட் அதாவது அட்லீஸ்ட் ஏதாவது கோட் வந்துட்டு ரன் பண்ணி பார்த்துருக்கிறேன் ப்ரோக்ராமிங் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கிறேன் இல்ல ஒரு HTML வெப்சைட் நான் செஞ்சிருக்கிறேன் சம்திங் எனிதிங் இஸ் ஃபைன் ஓகே குட் ஏதோ நீங்க செஞ்சிருக்கிறீங்க குட் கிரேட் ஓகே ஃபைன் நிறைய பேர் வந்துட்டு அட்லீஸ்ட் யூ ட்ரை சம்திங் நோ கிரேட் 13 திஸ் இஸ் குட் ஓகே எனக்கு இப்ப சொல்லுங்க எஸ் சொன்னாக்கள் என்ன செஞ்சிருக்கீங்க வடிவு மைக் ஆன் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம் ஜஸ்ட் குட் மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க ஏதாவது நீங்க செஞ்சிருக்கிற விஷயங்கள் ஐடில கோட் பில்ட் பண்ணிருக்கிறேன் இல்ல ஒரு வெப்சைட் நான் செஞ்சு ட்ரை பண்ணிருக்கிறேன் எனிதிங் மைக் ஆன் பண்ணி யாராவது வாலண்டியர்ஸ் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நோ இல்ல அப்படின்னா செட் பாக்ஸ்ல போடுங்க நீங்க வெரி ஷை கைஸ் எல்லாரும் ஓகே ஆஷிக் மைக்கை ஒன் பண்ணி பார்த்துட்டு ஓடி விட்டார் நீங்க எஸ் சொன்னாக்கள் எல்லாம் அப்படியே சைலண்டா இருக்காம எனக்கு சொல்லுங்க எது செஞ்சீங்க ஓகே குட் ஐ காட் 2 or 3 ஆன்சர்ஸ் தட்ஸ் குட் ஓகே ஏ லெவல்ல செஞ்சிருக்கீங்க HTML பைத்தன் எல்லாம் டெவலப் பண்றீங்க தட்ஸ் குட் தேங்க் யூ ஆலியா குட் வாட் அபௌட் அதர்ஸ் எஸ் சொன்னாங்க என்னன்னு மறந்துட்டு ஏதோ எஸ் சார் நான் யூடியூபர்ஸ்க்கு ஒரு டூல் ஒன்று செஞ்சிருக்கேன் சார் ஓகே என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணீங்க கோட்லெஸ்ஸா செஞ்சீங்களா சும்மா டூல்ஸ் மாதிரி செஞ்சீங்களா கோடை யூஸ் பண்ணி செஞ்சீங்களா சார் அந்த லவ்வபிள் ஏஐ கோடிங் டூல் இருக்கு தானே சார் ஓகே 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 காட் இட் அதை யூஸ் பண்ணி சொல்லுங்க குட் பில் பண்ணிருக்கீங்க தேங்க் யூ சஜீபான் ரைட் உங்களோட பேர் சரியா சொல்றேனா சஜீவன் சார் சஜீபன் ஓகே தேங்க் யூ சஜீபன் ஏஐ இதை யூஸ் பண்ணி செஞ்சிருக்கீங்க ஸ்கூல் வெப்சைட் செஞ்சிருக்கிறாரு அதுதான் கிரேட் தென் கிங் மேக் a website in HTML okay king PSSM okay that is nice name நீங்க வந்துட்டு அவர் வந்துட்டு HTML யூஸ் பண்ணி வெப்சைட் பில்ட் பண்ணிருக்கீங்க தட்ஸ் குட் அட்லீஸ்ட் நம்மளுக்கு அதை பத்தின ஒரு ஐடியா வந்து I'll give one chance ஒருத்தருக்கு நம்ம சான்ஸ் கொடுப்போம் 14 பேர்ல ஓகே எனிவன் லாஸ்ட் ஒன் என்ன பில்ட் பண்ணீங்க எஸ் பில்ட் பண்ணினேன் ஏதோ என்னன்னு மறந்துட்டான் ஸ்கூல் மாதிரி வந்து ஓகே குட் சரா தேங்க்ஸ் ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சிலர் வந்துகிட்டு ஜஸ்ட் ஏதோ சம்திங் பில்ட் பண்ணிருக்கீங்க சில நேரம் அவங்களோட ஸ்கூல்ல படிக்கிற டைம்ல நீங்க செஞ்சிருக்கலாம் பில்ட் பண்ணிருக்கலாம் ரைட் இப்ப நோ சொன்னாக்கள் வந்துட்டு யோசிக்க தேவையில்ல நம்ம இந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு எல்லாமே கவர் பண்ற மாதிரி இருக்கும் ரைட் ஸோ நீங்க பில்ட் பண்ற அளவுக்கு ஏதாவது உங்களை பில்ட் பண்ற அளவுக்கு நம்ம டெவலப் ஆகுறது தான் இந்த கோர்ஸ்ல மெயினான இம்பார்ட்டன்ட் இப்போ சும்மா படிச்சு இப்போ நீங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு ஓ லெவலோட இல்ல ஏ லெவலையோ நீங்க ஐடி எடுத்துருந்தீங்கன்னா யூ கெட் த ரிசல்ட்ஸ் ரைட் அதோட முடியுது அது
பட் இப்போ நீங்க செய்ய வேண்டியதும் வந்துட்டு உங்களோட ஸ்கில்லை பில்ட் பண்ண வேண்டிய டைம், ரைட்? ஸோ நம்ம ஒரு வேலையை செஞ்சு அது மூலமா நம்ம ஏர்ன் பண்ற அளவுக்கு, நம்ம பில் பண்ற அளவுக்கு வரணும். ஸோ அதுதான் மெயினான இந்த பர்பஸ். நான் லேட்டர் ஆன் ஐ எக்ஸ்பிளைன். இதை நீங்க மைண்ட்ல வச்சிருங்க. ஸோ டோன்ட் வரி, நோ சொன்னாக்கள் ஒரி பண்ணாதீங்க. அதை செய்யத்தான் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் ஆக போறோம், ரைட்? நீங்க இதுக்கு பிறகு எங்க ஒர்க் பண்றதுக்கு யோசிக்கிறீங்க? வாட் இஸ் ஐடியா? எப்படி ஒர்க் பண்ண போறீங்க? வேர் யூ ஹோப் டு ஒர்க் ஆஃப்டர் ஸ்டடிங் ஐடி? நீங்க ஐடியை படிச்சுட்டு என்ன யோசிக்கிறீங்க? இப்போ ஸ்ரீலங்காலேயே நான் ஒர்க் பண்ண போறேன்னு யோசிக்கிறீங்களா, இல்ல ஃபாரின் கம்பெனி உள்ள ரிமோட்? ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃப்ரீலான்சர்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, எந்த லைக் இங்க இருக்கிறது, ஓகே, ரெண்டாவது ஆப்ஷன் ஃப்ரீலான்சர்னு சொல்றது. நீங்க எந்த கம்பெனியோடையுமே கண்ட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு மாச சம்பளம் எல்லாமே அவங்க தர போறது இல்லை. நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா, ஒரு ஃப்ரீலான்ஸ் டெவலப்பரா இருப்பீங்க. நீங்க சில ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்க செய்வீங்க. இப்போ ஒரு கம்பெனி அவங்கள ஹிட் பண்ணோம், ஓகே, எங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டை செஞ்சுதாங்க, இந்த பாட்டை செஞ்சுதாங்க, ஓகே, நீங்க அவங்கள பாட்டை செஞ்சு கொடுப்பீங்க, தே வில் பே. மோஸ்ட்லி ஐடில இது வேலை செய்வாங்க, ஃப்ரீலான்சரா வேலை செய்வாங்க. நீங்க இப்போ டெக் நோமேட்லாம் மக்கள் இருப்பாங்க, அவங்க வந்துட்டு நாடு நாடா சுத்திட்டு இருப்பாங்க, ஒரு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு போறது, அங்க இருந்து அவங்களோட வேலையை செய்யறது, கிளைண்ட்டுக்கு அனுப்புறது, அவங்க காசை போடுவாங்க, அவங்க லீவிங். அதுதான் ஃப்ரீலான்சர். அதாவது நீங்க எந்த கம்பெனிஸோடயோ, எந்த ஆஃபீஸோடயோ, எந்த கம்பெனியோடய கண்ட்ராக்ட் போட்டிருக்கோம். ஐ மீன் ஒரு ஸ்டாஃப் அங்கே வேலை செய்ய மாட்டீங்க, பட் யூஆர் அ ஃப்ரீலான்சரா வேலை செய்யும். தென் ஒர்க் ஃபாரின் கம்பெனி ரிமோட். இது என்னன்னு சொன்னா, ரிமோட்டா ஒர்க் பண்ணுவீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் தட், ரைட்? ரிமோட்னா நீங்க உங்களோட இடத்துல இருந்து ஒர்க் பண்ணுவீங்க, யூனோ ரிமோட் ஒர்க்கிங். பட் நீங்க ஒரு ஸ்டாஃபா தான் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த கம்பெனியோட நீங்க அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க, கண்ட்ராக்ட்ல இருப்பீங்க, உங்களுக்கு சம்பளம் இருக்கும், கைண்ட் ஆஃப் திங்ஸ். நாட் ப்ரொஜெக்ட் பேஸ்டா இருக்கும், ஆனா அவங்களுக்கு ப்ரொஜெக்ட் பேஸ்டா பே பண்ண மாட்டாங்க, யூ வில் கெட் தி salary. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஒர்க் ஐடியில் இருக்கிறது. ஓகே, ஐடியாவே இல்லை, தட்ஸ் ஃபைன். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அளவுக்கு கிளியர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர் சொன்னாக்கள் இது வரைக்கும், நம்ம முதலாவது கொஸ்டின்ல இருந்து இது வரைக்குமே நாட் ஷுவர் சொல்லிட்டு இருந்தாக்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கிரேட். ஸோ மோஸ்ட்லி இன் ஸ்ரீலங்கால இருக்கிறது தான் விரும்புறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நாடு நல்ல நிலைமையில இருக்கு. இல்லைன்னு சொன்னா ஃபாரின்ல போயிட்டு ரிமோட். ஓகே, தட்ஸ் ஃபைன். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இனி வர போறது வந்துட்டு குயிஸ். உங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம், சும்மா செக் பண்ணி பார்ப்போம். இட்ஸ் நாட் அந்த ஃபைனல் குயிஸ் தான். 25,000 ரூபாய் பெறுமதியான குயிஸ் இல்லை இது. அது வந்துட்டு உங்களுக்கு கடைசியில கேட்பாங்க அட்மின் சைட்ல இருந்து. இது வந்துட்டு உங்களோட நாலேஜ் சும்மா செக் பண்றதுக்காக நான் கேட்குறேன். உங்களால குயிக்கா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு ஸ்கோர் இருக்கு, ரைட்? நீங்க யார் வந்துட்டு இதுல கூட ஸ்கோர் பண்றீங்கன்னு சொல்லி பார்ப்போம். 23 people joined. ஹோப் உங்களோட பேர்ல ஜாயின் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுல என்ன விஷயம் சொன்னா, நீங்க இருக்கிற கொஸ்டின் வெரி சிம்பிள், ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான். நீங்க குயிக்கா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கூட மார்க்ஸ், கூட ஸ்கோர் வரும். சரியாகவும் ஆன்சர் பண்ணணும், குயிக்காகவும் ஆன்சர் பண்ணணும். லெட்ஸ் ட்ரை. ஓகே, 25 people has been joined. 60 பேருக்கு மேல ஜாயின் ஆகிட்டீங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? சார் லிங்க் கொஞ்சம் போடுங்களேன். ஓகே ஓகே, ஷேர் தி லிங்க். $33 people joined. Shall we start? இன்னும் 2 பேர் ஜாயின் ஆகிறாங்கன்னு பார்ப்போம். 33 people are here. 34, 35 minutes start பண்ணும். Okay, 35. That's right. Okay, wait. Let's put this in. Okay. Answer fast and get more question. நான் டக்குன்னு அதை தமிழ்ல சொல்ல பார்க்குறேன் இருக்கிற கொஸ்டின். ஓகே, which company is famous for developing ChatGPT? ChatGPT டெவலப் பண்ண கம்பெனி எது? கூகுள், மெட்டா, ஓப்பன்ஏஐ, ஆப்பிள்? Okay, 5 seconds இருக்கு, 4 seconds. Great. Yeah. ஓகே, சிலர் வந்துட்டு கூகுள் சொல்லி இருக்கிறீங்க. கூகுள் வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்கிற ஏஐ வந்துட்டு என்ன? ஜெமினாய், ரைட்? ஜெமினி இல்லாட்டி ஜெமினாய்னு சொல்லுவோம்.
அதுதான் கூகுள். மெட்டா வந்துட்டு மெட்டா ஏஐன்னு சொல்லியிருக்கு. நீங்க சில நேரம் அவங்களோட வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க. வாட்ஸ்அப்ல ஒரு பபுள் மாதிரி இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ல வந்துருக்கு, ரைட்? மெட்டா ஏஐ அதை அவங்க வச்சிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ற மாடல் வந்துட்டு லாமான்னு சொல்லி ஒரு மாடல் யூஸ் பண்ணுவாங்க. தென் ஓப்பன் ஏஐ தான் சரியான ஆன்சர். 13 பேர் சரியா சொல்லியிருக்கீங்க. தட்ஸ் குட். இன்னும் 2 பேர் ஆப்பிள் சொல்லிருக்கீங்க. ஆப்பிள் இது வரைக்கும் இந்த ஏஐ டெவலப் பண்ணல. ஏஐயால தான் இப்போ ஆப்பிள் கம்பெனி சரியா அடி வாங்கிட்டு இருக்கு, ரைட்? அவங்க வந்துட்டு செட் ஜிபிடியை தான் இன்டெகிரேட் பண்ணாங்க. அவங்க ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, ரைட்? ஸோ அதனால இந்த செட் ஜிபிடி தான் அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ ஆப்பிள் கிட்ட சொந்தமா இந்த ஏஐம் இல்லை. ஜஸ்ட் ஜெனரல் நாலேஜ், ரைட்? நீங்க எல்லாருமே செட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதை Excuse me, மெயினாக sir. டெவலப் பண்ண கம்பெனி ஓப்பன். லிங்க்ல சார் கொஷின்ஸ் வீவ் ஆக மாட்டேது சார். உங்களுக்கு டிஸ்பிளேல கொஸ்டின்ஸ் வருது இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. I will share the link again. ஓகே சார். நீ இப்பவே ஜாயின் ஆகுங்க, then you can see that. நீங்க லிங்க்ல போன உடனே உங்களோட நேமோ சம்திங் அது கேட்கும். ஸோ நேம் கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னு சொன்னா யூ கேன் ஜாயின் த கொஸ்டின். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஓகே, அதுக்கு முதல்ல யார் இது சரி ஆன்சர் பண்ணுன்னு பார்ப்போம். யார் இது? ஓகே, இது வந்துகிட்டு இதுல இருக்கிறது எல்லாமே சரியா ஆன்சர் பண்ணார்கள். ஆலியா, இஷாக், தோமஸ், ரிசாத், ருக்ஷானி, பிரவீன், மரியா, ஓகே, லஜிதா நினைக்கிறேன். உங்களோட பேரை போல சொன்னா சாரி. அஜந்தா அண்ட் சன்கிளாஸ் தெர் இஸ் a nickname. ஓகே, ரைட். இதுல ஆலியா ஃபாஸ்டாவும் சரியாவும் சொல்லிருக்கீங்க. குட். மிஷாக்கா ட்ரை பண்ணுங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அடுத்ததுல கொஸ்டின்ல முன்னுக்கு வரலாம். ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். போன கொஸ்டின் ஜாயின் பண்ணாதவர்கள் மேலும் சொன்னா ஜாயின் ஆகும். ஓகே, 35 வந்தா நான் கொஸ்டின் போயிடுறேன். 32, 33, 32. ஓகே, சிலருக்கு வந்துட்டு கனெக்ஷன் கட் ஆகுறது அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கலாம். தட்ஸ் ஓகே, தட்ஸ் நார்மல். இன்னும் நம்ம ஐடி காய்ஸ் ஆகல எல்லாரும். ஸோ ஐடி காய்ஸ் ஆகிட்டோம்னு சொன்னா இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு விளங்கும். ஏன் இந்த கனெக்ஷன் கட் ஆகுது, ஏன் இது வேலை செய்யுது, இந்த ஆப் எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் படிக்கிறது தான் நம்மளோட ஐடி. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். த நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of these is a cloud platform? Cloud platform இதுல எது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, முதலாவது WordPress, AWS, Dropbox, Bluetooth. இதுல வந்துட்டு இது cloud platform சொல்லுவோம் நம்ம. ஓகே, only 3 answer correctly. ஓகே, ஃபைன். இது சம்வட் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டினா இருக்கலாம். ஓகே, நீங்க உங்களுக்கும் இப்போ உங்களோட நாலேஜை வந்துட்டு மெஷர் பண்ற அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? நீங்க எந்த அளவுக்கு ஐடில தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இது எல்லாமே ஜஸ்ட் ஜென்ரலான விஷயம். ஐடில டே டு டே லைஃப்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, நான் சொல்றேன் இதுல குயிக்கா. வேர்ட்பிரஸ்ங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ற ஒரு டூல், ரைட்? அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் வெப் டெவலப்மெண்ட் டூல்னு சொல்லலாம். நீங்க கோட் பண்ணாம, கோடிங் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னாலுமே வெப் ஒன்று செஞ்சு, வெப்சைட் ஒன்று செஞ்சு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். தென் AWS இஸ் த கரெக்ட் ஆன்சர். அமேசான் வெப் சர்வீசஸ்னு சொல்லுவோம். இப்போ நீ யூஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் வந்துட்டு இதுல தான் இருக்கும், AWSல. எனக்கு தெரியும் AWSல என்ன இருக்கு, யா, ஃபேஸ்புக் எல்லாம் அவங்க தனித்தனி சர்வர் வச்சிருக்காங்க. உங்களோட சேட் ஜிபிடி வந்துக்கிட்டு கிளவுட்ல இருக்கு. யா, இஃப் ஹேவ் எனி கொஸ்டின் யூ கேன் ஆஸ்க். மைக் ஆன் பண்ணிட்டு இருக்காதுங்க, பரவாயில்ல. நோ, ரைட். ஸோ AWS வந்துட்டு அமேசான் வெப் சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அமேசான் சொல்லி நம்ம ஸ்ரீலங்கால இல்லை, பட் அமேசான் சொல்லி ஒரு சர்வீஸுக்கு தெரியும். ஸோ அவங்களோட கிளவுட் ப்ரொவைடர் தான் AWS. இதுதான் வேர்ல்ட்ல ஆக கூடுதலா யூஸ் பண்ணப்படுற கிளவுட் பிளாட்ஃபார்ம். சஜி, எனி கொஸ்டின்ஸ்? தென் Dropbox இருக்கு. Dropbox வந்துட்டு அது வந்துட்டு கிளவுட் பிளாட்ஃபார்ம்னு சொல்ல மாட்டோம், அது ஒரு கிளவுட் டூல். என்ன, நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி. இப்போ உங்களோட கூகுள் டிரைவ் மாதிரி
ஒரு சர்வீஸ் தான் இந்த Dropbox. தென் ப்ளூடூத் இஸ் டெஃபினெட்லி நாட் அ கிளவுட் பிளாட்ஃபார்ம். நீங்க 7 பேர் அதை போட்டிருக்கீங்க, ரைட்? எஸ், ஃபைன். ஸோ இது யாரு சரியா ஆன்சர் பண்ணிருக்காங்க? only 3 people, right? So they will definitely முன்னுக்கு வருவாங்க. தோமஸ் வந்துட்டு நீங்க உங்களோட பேரா இல்ல ஜஸ்ட் அதுல இருந்தது அப்படியே கொடுத்துட்டீங்களா? தோமஸும் சன்கிளாஸும் இதுக்கு சரியா ஆன்சர் பண்ணிருக்காங்க. பட் லெட்ஸ் see. சன்கிளாஸ் உங்களோட பேரை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, யாரு சராஃப்? நீங்க தான் சன்கிளாஸா? ஓகே, சன்கிளாஸ் என்பது சராஃப் சொல்லி நம்ம வச்சிருங்க. ஓகே, ஃபைன். தோமஸ், அது உங்களோட பேரே தோமஸ் தானா இல்ல பல தோமஸ் பேர் நான் இது வரைக்கும் கேள்விப்படல. ஓகே, ஃபைன். தோமஸ் எங்க இருந்தாலும் உங்களோட பேரை உங்களோட ஷேர் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒன்லி இன்னும் இது 3வது क्वेश्चन. இன்னும் 2 क्वेश्चंस இருக்கு. Which language is most often used for AI? AI க்கு யூஸ் பண்ற லாங்குவேஜ் எது? பைத்தன், HTML, JavaScript, CSS. உங்களுக்கு தெரியலன்னு சொன்னாலும் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. இப்போ நிறைய AI டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, ரைட்? ஏஐக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற லாங்குவேஜ் எது? There is a question. கூடுதலா யூஸ் பண்ணப்படுற லாங்குவேஜ். எஸ், பைத்தன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ரைட்? பைத்தன் தான் ஏஐல இப்போ கூடுதலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற லாங்குவேஜ். ஏன்னு சொன்னா எல்லா ஃபீல்டில் இருக்கிற ஆக்களாலையுமே அதை அடாப்ட் பண்ணிக்க முடியுது. சிம்பிளான ஒரு லாங்குவேஜ். ஸோ பைத்தன் வந்துட்டு இதுல ஃபேமஸா இருக்கு. HTML இஸ் நாட் அ லாங்குவேஜ். HTML நம்ம லாங்குவேஜ்னு சொல்லக்கூடாது. நீங்க வந்து ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம் HTML. தட் இஸ் நாட் அ லாங்குவேஜ், ரைட்? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அல்ல HTML. நம்ம அதே இல்லைன்னு சொல்லி நம்ம கோர்ஸ்ல பார்க்கலாம். தென் JavaScript இருக்கு, பட் ஏஐக்கு பெருசா யூஸ் பண்றதில்ல. CSS நாட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, இது யார் சரியா சொல்லியிருக்காங்க? ஓகே, ஓகே. இஷாக் வந்துட்டு கூடுதலாக எல்லாத்துக்கும் சரியான ஆன்சர் பண்ணி முன்னுக்கு வந்திருக்கீங்க. ஓகே, இந்த பிளேசஸ் மாதிரி இருக்கு, ரைட்? தட்ஸ் குட், கிரேட். ஓகே, லெட்ஸ் கோ டு தி லாஸ்ட் 2 क्वेश्चंस है ना. Okay, and we have another 15 minutes, and the 15 minutes la I'll go through the slides. Which of these is a cyber threat? Cyber threat என்னது? சைபர் த்ரெட்னா நான் சொல்றது ஒரு உங்க செக்யூரிட்டிக்கு பிரச்சனையான ஒரு விஷயம் என்ன இதுல? ஃபயர்வால், ஆன்டிவைரஸ், ஃபிஷிங் அண்ட் ரவுட்டர். இதுல எது உங்களோட செக்யூரிட்டிக்கு பிரச்சனையான ஒரு விஷயம்? நீங்க கெஸ் பண்ணி போட்டீங்கன்னு சொல்லி தெரியல. ஃபிஷிங் சொல்லுவோம், கீழே தான் வரும் ஃபிஷிங். ஃபிஷிங் வந்துட்டு தான் இதுல சைபர் த்ரெட்னு சொல்லி சொல்லுவோம். இன்டர்நெட்ல ஃபிஷிங்னு சொன்னா இப்போ நீங்க சில நேரம் பார்த்துருப்பீங்க, இந்த லிங்க்ல போயிட்டு உங்களோட டேட்டா உங்களோட பேர்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு காகியஸ்ல ஃப்ரீயா சீனிங் 1 கிலோ தருவோம் சொல்லி ஒரு மெசேஜ் வருது. அந்த மாதிரி வர போலியான விஷயங்களை தான் நம்ம ஃபிஷிங்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்? ரைட், அதுதான் இதுக்கு சரியானது. சைபர் த்ரெட்ல வந்து அதுதான். ஆன்டிவைரஸ்ங்கிறது வைரஸ் வராம தடுக்கிறது. வைரஸ் இருந்தா ஓரளவுக்கு நம்ம சொல்லி இருக்கலாம், பட் இது ஆன்டிவைரஸ், ரைட்? நீங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் தான் ஆன்டிவைரஸ். ஓகே, இது யாரு சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்க? ஓகே, இஷாக் ஸ்டில் முன்னுக்கு இருக்கிறாங்க. பிரவீனும் முன்னுக்கு வந்திருக்காங்க. ஜஸ்ட் பியான்சி அது உங்களோட நிக் நேம் நினைக்கிறேன். அது இது லாஸ்ட் क्वेश्चन, லாஸ்ட் பட் லீஸ்ட். ஹூ இஸ் ஆன்சரிங்? இது கொஞ்சம் ஹார்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் क्वेश्चन. வாட் டஸ் அஜைல் யூஸ்ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் இன் டைம்? அஜைல்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஜைல்னு சொல்லி ஒரு விஷயம் ஐடில கூடுதலா நாங்க யூஸ் பண்ணுவோம். அஜைல்ங்கிற விஷயம் அது என்ன மீன் பண்ணுது? ஒரு விஷயத்த குயிக்கா மூவ் பண்றது, இல்ல சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்ற ஒரு மெத்தட், இல்லாட்டி டேட்டா செக்யூர் பண்ற ஒரு டூல், இல்லாட்டி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல். நோ, அஜைல்ங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல். அஜைல்ல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா குயிக்கா ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணி கிளைண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு கொடுக்குறது. ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்றது மூலமா
கிளைண்ட்டுக்கு குயிக்கா ஒரு ஷார்ட் பீரியட்ல நம்ம ஒரு ப்ரோட்டோடைப்ஸ்னு சொன்னா இப்போ ஒரு சாஃப்ட்வேரை கேட்கிறாரு அது பேசிக்கான வெர்ஷனை கிரியேட் பண்ணி கிளைண்ட்டு கொண்டு போய் காட்டுவோம். காட்டிட்டு ஓகே கிளைண்ட் அது சரின்னு சொன்னா அதை எடுத்துட்டு வந்து அதுல இருந்து இன்னும் டெவலப் பண்ணி அடுத்த வெர்ஷன் கொண்டு போய் காட்டுவோம். இந்த மாதிரியா டெவலப் பண்ற ஒரு மெத்தடை தான் நம்ம வந்துட்டு எஜைல்னு சொல்லுவோம். எஜைல் டெவலப்மெண்ட். ஓகே அது வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல். ஒரு ப்ராஜெக்டை நீ மேனேஜ் பண்ற ஒரு ஸ்டைல் தான் அது. ரைட் இந்த லாஸ்ட் ஓகே பார்ப்போம். ஃபைனலா யாரு லீடிங் போர்ட்ல இருக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே வேர் டன் இஷாக் எல்லாரும் கிளப் பண்ணுங்க. இஷாக்கு உங்களோட கரகோஷங்களை தெரிவிங்க. கிளப் பண்ற ஆப்ஷன் இருக்குதானே? ஓகே குட். ஒரே ஒருத்தர் தான் ஃப்ரெண்டு. ஓகே ஓகே வேர் டன் இஷாக். கிரேட். நீங்க நிறைய ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க எந்த அளவுக்கு ஐடில அப்டேட்டா இருக்கிறீங்க இதை நான் என்னோட இதுல ஷேர் பண்றேன். செட்ல ஒர்க்கா போகுது. ஓகே குட். ஸோ யா உங்களுக்கும் ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னென்ன விஷயங்கள் நீங்க பார்க்கணும்னு சொல்லி. ஸோ நம்ம இதுல இதுக்கு நம்மளோட ப்ரோக்ராமை பத்தி என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். குயிக்கா பார்க்கலாம். ரைட் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம முதலாவது படிக்க போறோம் இதுல ஏஐ மெஷின் லேர்னிங் அந்த விஷயங்களை பார்க்க போறோம். இப்போ ஸ்மார்ட் ரோபோட்ஸ் செட்போட்ஸ் இதெல்லாமே எப்படி வேலை செய்யுது, இந்த செட் ஜிபிடி எப்படி ஒர்க் ஆகுது, எங்க இருந்து இதுக்கு வந்துட்டு டேட்டா வருது. ஸோ மெயினா நம்மளோட இந்த HND-IT மாடியூல்ல இது வந்துகிட்டு நான் போட்டிருக்கிறது வந்துட்டு சப்ஜெக்ட் ஐடியில் இல்லை, நான் ஓவராலா என்னென்ன விஷயங்கள் பார்க்குறோம். ஸோ மெயினா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லியே ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இதுல. ஸோ அதுல நீங்க வந்துட்டு கூடுதலா ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது, சில டிஃப்ரெண்டான ஏஐஸை கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். அடுத்தது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரும் கேள்விப்பட்டாக்கள் யாராவது கையை உயர்த்தவும், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். எனிவன் ஹேவ் ஐடியா? நோ? ஓகே. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொன்னா இப்ப நீங்க ChatGPT-ல போயிட்டு அடிப்பீங்க, டைப் பண்ணுவீங்க தானே ஒரு விஷயத்தை, அதை வந்துட்டு ஒரு ப்ராப்பரா செய்யறது. ரைட் அந்த ChatGPT எப்படி ஒர்க் ஆகுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் என்ன விஷயத்தை அதுல கொடுத்தா அது எனக்கு தேவையான ஆன்சரை தருங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல விஷயங்களை டைப் பண்றது ப்ராம்ப்ட்ங்கிறது அதுல எழுதுற விஷயத்த சொல்லுவோம். ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். நீங்க ChatGPT-ல ஒரு டெக்ஸ்ட் அடிக்கிறீங்கன்னா அது ஒரு ப்ராம்ப்ட். அதுல ஒரு இன்ஜினியரிங் சொல்லி இப்ப புதுசா ஒரு ஃபீல்டு வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லுவோம். ஸோ அந்த விஷயங்களாமே நம்ம அதுல பார்க்க தென் சைபர் சேஃப்டி. இதுல கொஸ்டின் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க சைபர் செக்யூரிட்டில என்னன்னு சொல்லி. யா இப்ப இன்டர்நெட்ல இப்போ மோஸ்ட்லி எல்லாரோட டேட்டாவுமே இன்டர்நெட்ல இருக்கு. உங்களோட என்ன வாட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து இப்போ வந்துட்டு டிரைவிங் லைசனையுமே இன்டெகிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஸ்ரீலங்கன் கண்டெக்ஸ்ட்ல மட்டும் கிடைக்கிறேன். ஸோ சைபர் செக்யூரிட்டிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ இப்போ அந்த இதுக்கு சைபர் சேஃப்டி நம்ம சைபர் நீங்க கேட்டிருந்த கொஸ்டின் சைபர் செக்யூரிட்டி தான். ஸோ சைபர் செக்யூரிட்டியை பத்தி கூடுதலா படிக்க போறோம். நெட்ஒர்க்கை படிக்க போறோம். நெட்ஒர்க் எப்படி வேலை செய்யுது, எப்படி இதுல சிம்பிளான விஷயத்த சொல்ல போனா ப்ரொடெக்டிங் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ் நம்மளோட டிவைசஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்றோம், அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம், அந்த விஷயங்கள். தென் கிளவுட் அண்ட் ஆன்லைன் ஸ்டோரேஜ் நம்ம இப்போ பார்த்தோம். AWS பத்தி கொஸ்டின் ஒன்று வந்துருந்துச்சு. இப்போ மோஸ்ட்லி நீங்க யூஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் எல்லாமே கிளவுட்ல தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஈவன் நீங்க யூஸ் பண்ற இந்த ஜூமா இருக்கட்டும், நான் இப்போ யூஸ் பண்ண அப்ளிகேஷனா இருக்கட்டும், இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிற ஸ்லைடே வந்துக்கிட்டு யூனோ இது வந்துட்டு கூகுள் ஸ்லைட்ஸ், இது வந்துட்டு கிளவுட்ல தான் இருக்கு. இப்போ நான் இந்த லிங்கை ஷேர் பண்ணணும்னு சொன்னா உங்களால இங்க இருந்துமே அதை எக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க எடுத்து பாருங்க, அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே வந்துட்டு கிளவுடுக்கு மூவ் ஆயிட்டு. ரைட் ஸோ அந்த கிளவுட் பத்தி நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்கிட்டோம். கிளவுடும் ஆன்லைன் ஸ்டோரேஜ். ரைட் தென் IT ப்ராஜெக்ட் அண்ட் டீம் ஒர்க். இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம். நீங்க இப்போ ஒரு செல்ஃப் லேர்னரா இருக்கலாம். நீங்க வந்துட்டு இப்போ யூடியூப் வீடியோ பார்த்து வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் படிக்கிற ஆளா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ற ஆளா இருக்கலாம். அங்க அப்படி டெவலப் பண்ற ஆளுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த டீம் ஒர்க். ரைட் நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாமே நீங்க அதுல படிக்க முடியாது. நீங்க இப்போ ஒரு கிளாஸ் ரூம் என்வரான்மெண்ட்ல இருக்கும்போது தான் உங்களால அதை படிச்சுக்கொள்ள முடியும். மத்தாக்களோட கம்பேர் பண்ணி அடுத்தது மத்தாக்களோட உங்களோட ஜாயிண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம நிறைய
ப்ரொஜெக்ட்ஸ் செய்வோம், ரைட்? ஐடி ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி போனீங்கன்னா நீங்க மட்டும் டெவலப் பண்ண போறது இல்லை. நீங்க ஒரு சாஃப்ட்வேரோட ஒரு பார்ட்டை தான் நீங்க டெவலப் பண்ண போறீங்க, ரைட்? அப்போ மற்ற ஆக்களோட சேர்ந்து நம்ம எப்படி வேலை செய்ய போறோம், ஒரு ப்ரொஜெக்டை எப்படி பிரிக்க போறோம், பிரிச்சு டெட்லைன் வரதுக்கு முதல்ல எப்படி செஞ்சு முடிக்க போறோம்ங்கிற விஷயங்களை படிக்கிறது தான் இந்த ஐடி ப்ரொஜெக்ட் அண்ட் டீம் ஒர்க், ரைட்? ஸோ யா, ஹவு டு டீச் டீம், நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோம், இதுல தான் இந்த விஷயங்கள் வரும். அஜைலுங்கிற விஷயம், டிவாப்ஸ்ங்கிற விஷயங்கள் இதுல தான் வரும். நம்ம டிவாப்ஸ் என்னன்னு சொல்லி சப்ஜெக்ட்லயே பார்க்கலாம். தென் நியூ கோடிங் ட்ரெண்ட்ஸ், பாப்புலர் ப்ரோக்ராம் லைக் பைத்தன். ஸோ இங்க வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங்னு சொல்லி ஒரு மாடியூல் இருக்கும், அதுல நம்ம ஃபுல்லா பைத்தனை வந்துட்டு பார்க்க போறோம். அடுத்தது இன்ட்ரடக்ஷன் டு ப்ரோக்ராமிங் சொல்லி அதுல ஜாவா. இது ரெண்டுமே மெயினா கரண்ட் வேர்ல்ட்ல யூஸ் பண்ணப்படுற ஒரு சாஃப்ட்வேர். நான் ஏற்கனவே பார்த்தீங்க ஏஐ டெவலப்மெண்ட் கூடுதலா யூஸ் பண்றது பைத்தன். உங்களுக்கு பைத்தன் ஓரளவுக்கு தெரியும்னு சொன்னா யூ கேன் கோ ஃபார் ஏஐ டெவலப்மெண்ட், டேட்டா அனாலிசிஸ், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க போகலாம். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் வந்துட்டு நம்ம சப்ஜெக்ட்ல கூடுதலா இருக்கு. தென் யா, ஐடி இண்டஸ்ட்ரியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போனோம்னு சொன்னா என்ன, ஸ்ரீலங்கன் எக்கானமில பெரிய கண்ட்ரிபியூஷன் பண்றது வந்துட்டு ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி, ரைட்? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், ஜென்ரலா எந்த ஃபீல்ட்லயுமே கூட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாலே விளங்கும். அவங்களுக்கு கூட பே பண்றாங்கன்னு சொன்னா அந்த இண்டஸ்ட்ரி கூட ஏர்ன் பண்ணுது, அந்த கூட கண்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ நீங்க அதை சும்மா கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு ஜாப் வெப்சைட்ல போயிட்டோ சம்திங் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு எவ்வளவு சேலரி ஆஃபர் பண்றாங்க, அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பாருங்க. ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையில ஐடி செக்டர்ஸ் எவர் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. யா, ஸ்ரீலங்கன் ஐடி டெவலப்பர்ஸுக்கு நல்ல ஒரு பேர் இருக்கு, குளோபல் மார்க்கெட்லயுமே நல்ல பேர் இருக்கு. ஸ்ரீலங்கன் டெவலப்பர்ஸ்னு சொன்னா ஓகே இவங்க ஒரு ஸ்டாண்டர்டா இருப்பாங்க ஏன்னு சொன்னா அவங்க கம்பேர் பண்ண போறாங்க இந்தியா, பங்களாதேஷி, அந்த மாதிரி பாகிஸ்தான் அந்த மாதிரி டெவலப்பர்ஸோட. ஸோ அந்த ஃபீல்ட் ஐடி ஃபீல்ட பொறுத்த எனக்கு மற்ற கியூஎஸ்ல எல்லாம் சில நேரம் பிரச்சனைகள் இருக்கலாம், பட் ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையில ஸ்ரீலங்கன் டெவலப்பர்ஸுக்கு நல்ல ஒரு பேர் இருக்கு. தென் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எவர் க்ரோயிங் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஏஐ இருக்கு, கிளவுட், சைபர் செக்யூரிட்டி, அடுத்த டேட்டா அனாலிசிஸ். இதுல எதுனான ஒரு ஒர்க் நீங்க சூஸ் பண்றீங்க, இல்ல ஃபீல்டை சூஸ் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு டெஃபினெட்லி ஃபியூச்சர் வந்துட்டு இதுல தான் இருக்கு. ஏஐ உங்களுக்கு தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தென் கிளவுட், நான் சொன்ன விஷயம் கிளவுட்ல தான் எல்லாமே வேலை செய்யுது. இப்போ நீங்க சொல்ற ஏஐ கூட கிளவுட்ல தான் ஸ்டோர் பண்ணிருக்கு, கிளவுட்ல தான் இருந்து ரன் ஆகிட்டு இருக்கு, கிளவுட் ஸ்டோரேஜ்ல தான் ரன் ஆயிருக்கு. தென் இதெல்லாம் இருந்தாலும் சைபர் செக்யூரிட்டி தேவை, ரைட்? சைபர் செக்யூரிட்டி இருந்தா தான் இது எல்லாத்தையுமே பாதுகாக்கலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட் தட், ரைட்? இது ஒன்றோட ஒன்று கம்பைனா தான் இருக்கு. தென் டேட்டா அனாலிசிஸ் எதுக்கு தேவைன்னு சொன்னா டேட்டா அனலைஸ் பண்ணாதான் ஏஐ வந்துட்டு பில்ட் பண்ணும். இப்போ ஒரு ஏஐ வந்துட்டு ஒர்க் ஆகுது, ஒரு பில்ட் ஆகுதுன்னு சொன்னா டேட்டாவை வச்சு தான் இந்த ஏஐஸை வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ்ங்கிறதும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஃபீல்ட். தென் குளோபல் டிமாண்ட் என்ன, ஓவர் 3 மில்லியன் அன்ஃபில்ட் ஜாப்ஸ் இருக்கு வேர்ல்டு வைடா. இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஸ்கில் இல்லாததுதான் பிரச்சனை. ஐடி ஃபீல்டை பொறுத்த வரையில வேலை இல்லைன்னு சொல்லி இல்லை. ஓகே, எனக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஓகே இவர் நல்ல டேலண்டான ஒரு டெவலப்பர், நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒருத்தர், இவருக்கு வந்துட்டு டெவலப் பண்ண தெரியும், ப்ரோக்ராமிங் தெரியும், கோடிங் வராது தெரியும், வேலை இல்லாம விட்டு இருக்காருன்னு சொல்லி நெவர் எவர். ஐடியை பொறுத்த வரையில அப்படி இருக்க சான்ஸே இல்லை. அட்லீஸ்ட் அவருக்கு வீட்டில் இருந்துகிட்டு ஒரு ப்ரொஜெக்ட்ஸை செஞ்சு ஏர்ன் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட்? ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணிடும், இல்லாட்டி ரிமோட் ஜாப்ஸ். ஐடியை பொறுத்த வரையில தட் இஸ் நாட் பாசிபிள், ரைட்? ஸ்கில்லான ஒருத்தர் வந்துட்டு வேலை இல்லாம இருக்குது. மற்ற ஃபீல்ட்ல இருக்கலாம், மேபி சான்சஸ். பட் ஐடி ஒன்று நீங்க ஸ்கில்ல வந்துட்டு பில்ட் பண்ணாம இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொன்னா அடுத்தது உங்களுக்கு சரியான குவாலிஃபிகேஷனும் இருக்கணும். ஐ மீன் பேப்பர் குவாலிஃபிகேஷனும் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னு சொன்னா டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா மட்டும்தான் they will call for the interview. Then you can show your talent. ஓகே எனக்கு இது செய்யலும், எனக்கு இது தெரியும், இதை டெவலப் பண்ணிடும், ரைட்? எனக்கு ஸோ போத் சைட் யூ ஷுட் ஒர்க் ஆன், ரைட்? ஸ்கில்ல மட்டும் நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அந்த இன்டர்வியூக்கு போறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களை ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸ்கில், ரைட்? ஸோ தட் இஸ் திங். மற்றது இப்போ டாக்குமெண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்கில் இல்லாம இருக்கிறாங்க என்ன செய்வாங்கன்னா இன்டர்வியூல தட்டுப்பட்டுருவாங்க, யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஓகே, லோக்கல் இம்பாக்டை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கால நிறைய ஐடி பார்க்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகுது, யூனோ தட், ரைட்? நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு, நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இப்போ ரீசென்ட்லி என்ன ஸ்டூடெண்ட்ஸ் 2-3 பேர் வந்துட்டு பிபிஓட ஜாயின் ஆயிருக்கிறாங்க, லைக் போர்ட் சிட்டி, ரைட்? புதுசா கிரியேட் ஆனது போர்ட் சிட்டி கொலம்புல இருக்கு, அதுல வந்துட்டு நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இருக்கு.
அவங்க வந்துட்டு நிறைய ஆட்களை ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரீசன்ட்லி HND IT முடிச்ச ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜஃப்னாவுமே இப்போ ஒரு IT ஹப்பா மாறிக்கிட்டு இருக்கு. ஜஃப்னா அண்ட் கால், ரைட், இந்த ரெண்டுலையுமே வந்துட்டு நிறைய IT ஸ்டார்ட் அப்ஸ் கிரியேட் ஆகுது. ஜஃப்னால தட் ரைட், நிறைய டேஸ்போரா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அதால அவங்க நிறைய கம்பெனிஸ் பில்ட் பண்றாங்க ஜஃப்னால. ஸோ அதுவுமே ஸ்ரீலங்கா நடந்துச்சு. இது வந்துட்டு ஸ்ரீலங்காவோட லேண்ட்ஸ்கேப். ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டேலண்ட் ஷார்டேஜும் இருக்கு. 2060 இருந்து 10% இருந்துச்சு ஆக்கள் தேவை. இப்போ 2011 எல்லாமே ஒரு IT பூம் ஒன்று வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஃபேஸ்புக், அந்த இன்டர்நெட் எல்லாமே க்ரோ ஆகுது நம்ம கண்ட்ரிலையுமே. அந்த 2011 சைட்ல தான் அந்த இன்டர்நெட்டுங்கிற ஒரு விஷயம் பெருசா வருது. அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? அதுக்கு பிறகு அப்படி. ஓகே, இங்க என்ன நடந்துச்சு யாராச்சும் சொல்லிருமா? இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்கு. வாட் இஸ் திஸ் ஏரியா? யாருக்காவது சொல்லிருமா? ஒரு குயிக் க்ரோன்னு வருது. யோசிச்சு பாருங்க, 2021 என்ன நடந்துச்சு? எஸ், கொரோனா, லாக்டவுன்ல இந்த இண்டஸ்ட்ரி சரியா க்ரோ ஆனிச்சு. ஐடி ஏன் ரிமோட் ஒர்க்ஸ், எங்க இருந்துமே ஒர்க் பண்ணலாம்ங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துட்டு ஐடி ஃபீல்ட்ல. ஸோ இதுதான் இந்த பூமுக்கு காரணம் வந்துட்டு ரிமோட் ஒர்க். ஸோ கிட்டத்தட்ட 80% வந்துட்டு 25ல வந்துட்டு இந்த டிமாண்ட் இருக்கு. இங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன பெக்ட்ராப் ஆனதுக்கு காரணம் ஏஐ, ரைட்? இந்த டைம்ல ஏஐ வந்துட்டு கூடுதலா இன்ட்ரோடியூஸ் ஆகுது, ஸ்லோ பெக்ட்ராப் ஆகுது. தென் அது கிக் ஸ்டார்ட் ஆகுது. ஏஐல வந்துட்டு நிறைய பேருக்கு தேவைப்படுது. ஏஐ ஃபீல்ட்ல ஒர்க் பண்றதுக்கு நிறைய பேர் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கிராஃப் வந்துட்டு போயிட்டு இருக்கு வேர்ல்டு வைட. தென் அந்த ஸ்கில் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக கஷ்டமான ஒரு ஃபீல்ட் இந்த இருக்கு, ஐடி அண்ட் டேட்டா. ஸ்கில் வந்துட்டு ஃபுல்லானாக்கள் குறையும், ரைட்? யூ லேர்ன் சம்திங். நீங்க நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா இருக்கணும். பட் எதனால ஒரு ஃபீல்டுல நீங்க வந்துட்டு எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னு சொன்னாலே போதும். அட்லீஸ்ட் இப்போ நான் சொல்ற மாதிரி, இப்போ ஏஐ, ஓகே, நான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஃபோக்கஸ் பண்றேன், இல்லை நான் வெப் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ் பண்றேன், இல்லை நான் வந்துட்டு பைத்தன் எக்ஸ்பர்ட் ஆகும். ஸோ எதனால ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க அதுல வந்துட்டு எக்ஸ்பர்ட் ஆனீங்கன்னு சொன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஃபைண்ட் அ ஜாப். யூ கேன் சி, ரைட்? மற்ற இண்டஸ்ட்ரியை விட. ஸோ ஐ ஆல்ரெடி ஷேர் த லிங்க் எஸ் வெல். ஸோ இப்போ இதுல வந்துட்டு லிங்க்கும் இருக்கு. நீங்க யூ கேன் கோ அண்ட் செக் த மோர் டேட்டா எஸ் வெல். ஓகே, ஒரு ஸ்கில் வந்துட்டு எம்ப்ளாயி, நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஸ்கில்டான எம்ப்ளாயியா நீங்க இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படும்? தட் இஸ் அனதர் கொஸ்டின், ரைட்? முதலாவது ப்ரோக்ராமிங், ரைட்? நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் பைத்தன் அண்ட் ஜாவா. இதுக்காக மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் போலாண்டு இல்லை. நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும். ஓகே, கூகுள்ல வந்துட்டு கூகுள் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல போயிட்டு பாருங்க. மல்டிபிள் லாங்குவேஜஸ் சர்ச் பண்ணி பாருங்க, அதுல எது வந்துட்டு கூடுதலா சர்ச் பண்ணப்படுது அதை நீங்க பார்த்து லேர்ன் பண்ணலாம், ரைட்? நான் you can share the link as well. Google Trends, இதெல்லாம் நீங்க சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பைத்தன், ஸ்ரீலங்கால நம்ம வேர்ல்டு வைடா பார்ப்போம். Right. Worldwide Python, the programming language. Right. Then you can compare Java. இதெல்லாமே வந்துட்டு சர்ச் பண்ண டேர்ம்ஸ், ரைட்? ஸோ நீங்க இதோட மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணீங்கன்னு சொன்னா சி ஷார்ப் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கு இதுல. இது வந்துட்டு கூகுள்ல சர்ச் பண்ண அனலிட்டிக்ஸ் தான். இது ஆக்கள் எந்த அளவுக்கு ஒரு லாங்குவேஜ் சர்ச் பண்றாங்க, அதை பத்தி படிக்காங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்கிறது தான். நீங்க யூ கேன் ஆல்சோ கம்பேர் தீஸ் திங்ஸ். ஐ கேன் ஷேர் த லிங்க் எஸ் வெல், ரைட்? நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுக்கு மட்டும் இல்லை, சில நிறைய விஷயங்களுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மெயினா நீங்க லாங்குவேஜ்ல கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிச்சீங்கன்னு சொன்னாலே போதும், மற்ற லாங்குவேஜஸ் யூ கேன் சக்சீட், ரைட்? அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்டெக்ஸ் மட்டும் தான் மாறும். தென் கிளவுட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். AWS இல்லாட்டி Azure இல்லாட்டி
கூகுள் இருக்கு, கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம், அதெல்லாம் அதில் எதுனானா உண்டை வந்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். தென் செக்யூரிட்டி அவேர்னஸ் இருக்கணும், ரைட்? உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியை பற்றினா பேசிக்கான ஐடியா வந்துருக்கணும். அடுத்தது டீம் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு குரூப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுன்னு சொன்னால் எப்படி ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், ரைட்? மோஸ்ட்லி ரிமோட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஃப்ரீலான்ஸ் அண்ட் இன்டர்நெட். எனக்கு தெரிஞ்சு இவங்க ஹார்வர்ட் வந்துட்டு ஹார்வர்ட் அண்ட் ஸ்டடீஸ் கூடுதலாக அதையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அவங்களோட இந்த ஹெச்என்டி ஐடியில் இல்லைன்னு சொன்னாலும் மற்ற ப்ரோக்ராம்ஸில் ஃப்ரீலான்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, ஃப்ரீலான்ஸ் டெவலப்மெண்ட் அதெல்லாமே கூட இது பண்ணுறாங்க. தேவைன்னு சொன்னால் அது உங்களுக்கு கேளுங்க, தே வில் ஹேவ் அ குட் ஐடியா அபவுட் இட், ரைட்? ஸோ நம்ம இந்த ஹெச்என்டி ஐடி ப்ரோக்ராமில் மோஸ்ட்லி இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுறோம். ட்ரெண்டிங்காக என்னென்ன இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாமே கவர் ஆகுது. அடுத்தது நான் இதில் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்னு சொன்னால் ஹார்ட் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு சொல்லி நமக்கு இருக்கும், ரைட்? நீங்கள் இப்போ இந்த இது எல்லாமே ஹார்ட் ஸ்கில்ஸ். இதில் கடைசியாக இருக்கிறது வேணால் சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லலாம். எல்லாமே ஹார்ட் ஸ்கில். என்ன ரோவாக உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கிறது. சாஃப்ட் ஸ்கில்லுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் செய்கிறது, இல்லாட்டி ஒரு கம்யூனிகேட் பண்ணுறது, இல்லாட்டி ஒரு மெயிலை சென்ட் பண்ணுறது, அதெல்லாம் தான் நம்ம சாஃப்ட் ஸ்கில்னு சொல்லுவோம். ஸோ கம்பெனிஸ் இந்த மாதிரி தான் டார்கெட் பண்ணுறாங்க. 80% வந்துட்டு ஹார்ட் ஸ்கில், 8% ஹார்ட் ஸ்கில் இருந்தாலும் 30% சாஃப்ட் ஸ்கில், 62% வந்துட்டு ரெண்டுமே இருக்கிற ஆகலாம் அவங்க வந்துட்டு கூடுதலாக செலக்ட் பண்ண பார்க்கலாம். யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ யா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஐடியை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் இங்கே? ஸோ இண்டஸ்ட்ரியலையும் கரிக்குலம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஹவர்ஸில் இருக்கிற மாடியூல்ஸ் வந்துட்டு பெஸ்ட் குரூப், ரைட்? அவங்க அடிக்கடி ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். ஐடியை பொறுத்த வரையில் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு டெய்லி புது புது வெர்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு நிறைய ரிவ்யூ செய்கிறாங்க. ஸ்டில் சில சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ரிவ்யூவில் இருக்குது, எதை அப்டேட் பண்ணணும், எதை எலிமினேட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால எனக்கு தெரிஞ்சு யா, இண்டஸ்ட்ரி அலைண்டாக இருக்கணும். இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு இங்கே படித்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இட்ஸ் குட். ஸோ அதை ஒரு ரீசனாக சொல்லலாம். தென் ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி பேலன்ஸ் ரெண்டும் இருக்கணும். ஸோ ப்ராக்டிக்கல் ஈவன் நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் ஆகிறீங்கன்னு சொன்னாலுமே யூ ஷுட் டூ லாட் ஆஃப் ப்ராக்டிகல்ஸ். யூ வில் கெட் அ கொஸ்டின்ஸ், உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம், அதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் தேவை, ரைட்? ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இதில் இருக்கு. தென் யா, அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பிளைன், ரைட்? அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு மோர் டீடைல்ஸ் தேவைன்னு சொன்னால் யூ கேன் டாக் டு த அட்மின், ரைட்? அவங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு, அது குவாலிட்டி என்ன மாதிரி, எந்த அளவுக்கு ரெகக்னைசன்ஸ், இந்த ஆல்ரெடி எக்ஸ்பிளைன், ரைட்? தே வில் ஃபர்தர் கோ, ஐ திங்க். பட் நீங்கள் அவங்க அப்படி ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் வந்தால் யூ கேன் டிரெக்ட்லி ஆஸ்க் தெம், ரைட்? தென் யா, அந்த கோஸ்ட், அவங்களோட நீங்கள் இந்த ப்ரோக்ராம் செய்கிற கோஸ்ட் அதை கம்பேர் பண்ணுறது யூனிவர்சிட்டி டிகிரிஸோட. ஸோ அந்த மாதிரியான விஷயம். ஸோ ஐடியை பொறுத்த வரையில் நீ இந்த யூனிவர்சிட்டி டிகிரி இந்த இதுன்னு சொல்லி எல்லாமே பார்க்குறதுக்கு முதல் ஸ்கில்ல தான் நீங்கள் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணணும், ரைட்? நீங்கள் எங்கே படித்தாலும் சரி ஸ்கில்ல பார்க்கணும். அடுத்த விஷயங்கள்லாம் அதுக்கு அடுத்தது வரும். இதெல்லாமே நீங்கள் கவனிக்க தேவையில்லை, இல்லை இதெல்லாமே நீங்கள் கட்டாயம் கவனிக்கணும். பட் மோஸ்ட்லி உங்களுக்கு எங்கே படித்தா ஸ்கில் வரும், எப்படி நீங்கள் உங்களுக்கு படிச்சு தரவர் வந்துட்டு ஒரு எந்த அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு அப்டேட்டா இருக்காரு, அந்த விஷயங்களை நீங்க ஜஸ்ட் செக் பண்ணுங்க. நான் ஜென்ரலா சொல்றேன்னா, எனக்கும் என்ன பத்தியும் உங்களுக்கு டவுட் இருந்தா யூ கேன் செக். இந்த ப்ரோக்ராம்ல சில சப்ஜெக்ட்ஸ் நான் செய்ய போறேன், மோஸ்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட் நான் செய்ய போறேன். ஸோ என்ன பத்தி கொஸ்டின்ஸ் இருந்தாலும் யூ கேன் கோ அண்ட் செக் ஃபர்தர், ரைட்? இட்ஸ் இட் பி டன். தென் அடுத்தது ஈஸி டிரான்சிஷன், ரைட்? நீங்க ஹெச்என்டி முடிச்சுட்டு நீங்க டைரக்ட்லா யூ கேன் கோ டு த டாப் ஆஃப். இட்ஸ் அனதர். தென் இப்போ இந்த டைம்ல ஏன் ஐடி நம்ம படிக்கிறோம்ன்றது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். த பேசிக் கொஸ்டின். ஏன்னா கோவிட்ல வந்துட்டு நம்ம பார்த்தோம், இந்த ட்ரெண்ட்லையுமே பார்த்தோம், கோவிடுக்கு பிறகு ஒரு பூம் வந்து கிரியேட் ஆயிருக்கு ஐடில, ரைட்? ஸோ யா, எக்ஸலரேஷன் வந்து நடந்திருக்கு, டிஜிட்டல் எக்ஸலரேஷன். நிறைய விஷயங்கள் டிஜிட்டல்ல மாறிட்டு இருக்கு. ஈவன் நீங்க இப்ப படிச்சுட்டு இருக்கிறது இந்த விஷயம் எல்லாமே நமக்கு கோவிடால வந்துருக்கு, ரைட்? அதை தான் நான் இதுல சொல்றேன். தென் ஆட்டோமேஷன் டிமாண்ட்ஸ் அட் ஸ்கில்ஸ். இப்போ நிறைய ஒர்க் வந்துட்டு ஆட்டோமேட் பண்றதுக்குரிய ஒர்க் நடந்துட்டு இருக்கு, ஏஐ யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்றது. நீங்க இப்போ ஒரு கம்பெனி இப்போ ஓகே டயலாக் இந்த வாட்ஸ்அப் பாட் யூஸ் பண்ணிருக்கீங்களா? அவங்க வந்துட்டு சில பேசிக்கான கொஸ்டின்ஸை வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஆன்சர் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம ஆட்டோமேஷன் சொல்லுவோம். இட்ஸ் சிம்பிள் எக்ஸாம்பிள், ரைட்? அந்த மாதிரியான விஷயங்களும் கூடுதலாக ஷோ ஆயிடுச்சு. தென் யூனோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடி கேரியர் ரைசிங். ஐடி வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கிறதுல கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடி பீப்புள் அவங்களுக்கு கம்பெனியில் இருக்கிறத விட வீட்டில் இருந்து கூடுதலான வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ரீசன். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ட்ராவல் டூ ஃபார், உங்களுக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் ரிமோட்டாகவே ஒரு ஒர்க் தரேன்னு சொன்னால் யூ கேன் டிரெக்ட்லி அப்ளை ஃபார் ரிமோட் ஜாப்ஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்?
தென் மோர் லோக்கல் ஸ்டார்ட் அப் ஸ்ரீலங்கா எடுத்துக்கலாம். அடுத்தது அவுட் சோர்சிங்னு சொன்னா நிறைய ஸ்ரீலங்கன் கம்பெனிஸ் அவுட் சோர்ஸ் செய்வாங்க. அவுட் சோர்ஸ் மீன் அவங்க ஒரு பெரிய கம்பெனியோட டைப் பண்ணிட்டு குளோபலா இருக்கிற அவங்களுக்கு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது அது எல்லாமே ஸ்ரீலங்கால கூட நிறைய கம்பெனிஸ் வருவாங்க. WSO2, வர்ச்சுஸா, இன்னும் 99X, இப்போ ரூட் கோட் அப்படி எல்லாமே இருக்கு. தென் இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு பாக்குறோம்னா நீங்க ஒரு ஃபார்மலான ஒரு எஜுகேஷன் இல்ல. இப்போ ஏன் நான் இதை போட்டிருக்கிறேன்னு சொன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய நாலேஜ் நிறைய ஸ்கில் வந்துட்டு இன்டர்நெட்லேயே இருக்கு. டிரெக்டா நீங்க போயிட்டு யூடியூப்ல படிச்சிடலாம், நிறைய விஷயங்கள் படிக்கலாம். தட்ஸ் ட்ரூ, ரைட்? பட் இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நீங்க ஸ்கில்ல வளர்க்குறது ஓகே, அந்த சைட் அது போல இல்லை. எல்லாமே உங்களுக்கு நாலேஜ் வரும், எந்த வேலை நீங்க படிச்சாலுமே உங்களுக்கு ஸ்கில். ஆனா சில விஷயங்கள் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரக்சர்டான நாலேஜா இருக்க போறது இல்லை அது, ரைட்? ஸ்ட்ரக்சர்டான நாலேஜ். அதுக்காக இப்போ நான் சொல்றதுக்கு ஓகே, நான் எல்லாம் முடிச்சுட்டு சொல்றேன் அந்த பாயிண்ட். ஓகே, நீங்க ட்ரையல் அண்ட் எரர்ஸ்ல தான் உங்களுக்கு நிறைய லேர்னிங் வரும். நீங்க ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுவீங்க, உங்களுக்கு பிள்ளை வரும், அது என்ன பிள்ளைன்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க, அதுக்கப்புறம் அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி லேர்ன் பண்ணும்போது இந்த ஒரு அகாடமிக் என்வாயன்மெண்ட் நீங்க படிக்கும்போது யூ கேன் அதை வந்துட்டு நீங்க தவிர்த்து கொள்ளலாம். நான் சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். விளக்கம் இல்லைன்னு சொன்னால் கேளுங்க. தென் அன்ரெகக்னைஸ் சர்டிஃபிகேட்ஸ், ஏன்னா உங்களோட அப்ளிகேஷன் விசா அப்ளிகேஷன்ஸ் இப்போ நீங்க யூடியூப்ல பார்த்து ஸ்கில்ல மட்டும் வச்சிருக்கீங்க, உங்களோட எந்த சர்டிஃபிகேஷன்ஸும் இல்லைன்னு சொன்னா it will be problem when you try to go abroad or when you try to get a job, right? or இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேஷன்ஸ் கட்டாயம் தேவை. பொறுத்த வரை இல்லைன்னு சொன்னா நீங்க ஸ்கில்ல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு லெஜெண்டா இருக்கணும், ரைட்? வாங்கிட்டு அப்ப கம்பெனிஸே உங்களை கூப்பிடும். அந்த மாதிரி நீங்க உங்களோட ஸ்கில்ஃபுல்லா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்களே ஒரு விஷயங்கள் பில்ட் பண்ணி அப்படி செய்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேஷனே தேவைப்படாது. இல்ல நீங்க ஓகே ஜென்ரலா நார்மலான ஒரு ஐடி ஸ்கில்லோட இருக்கீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும். தென் பேக்கப் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ், ஏன்னா நான் சொன்ன அந்த சப்ஜெக்ட் ஸ்கில்லோட ப்ரொஃபஷனல் ஸ்கில் உங்களுக்கு தேவை. டீம் ஒர்க், டாக்குமெண்டேஷன் பண்றது, ரைட்? அடுத்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றீங்கன்னு சொன்னா, ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஆக போறீங்கன்னு சொன்னா அதுல எத்திக்ஸ், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும், என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது, அதெல்லாமே உங்களுக்கு இந்த அகாடமிக்கல், அதாவது ஃபார்மல் ஐடி எஜுகேஷன் சொன்னா என்ன, இந்த மாதிரியான ஒரு அகாடமிக் என்வாயன்மெண்ட்ல நீங்க படிக்கிறதுல தான் உங்களுக்கு வரும். தென் டிஃபிகல்ட்டி இன் நோ போர்ட்ஃபோலியோஸ் ப்ரொஜெக்ட்ஸ், உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்ட்ஸ் போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் இல்லைன்னு சொன்னாலுமே இதுல என்டர் ஆகுறது கஷ்டமா இருக்கு. கெரியர் ரிலேட்டடான என்ன பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஜாப் ரெடி ஸ்கில்ஸ் இருக்கு. டிரெக்டா நீங்க அந்த ஸ்கில்ல படிச்சுட்டு டிரெக்டா நீங்க ஒர்க்குக்கு போற மாதிரி. ப்ரோக்ராமிங், நெட்வொர்க்கிங், சிஸ்டம் டிசைன், இதுல எதுனால ஒன்று நீங்க கொடுத்தாலுமே நீங்க யூ கேன் கோ ஃபார் ஜாப்ஸ், ரைட்? ப்ரோக்ராமிங் நீங்க ஜூனியர் ப்ரோக்ராமரா வேலை செய்யலாம். நெட்வொர்க் தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா சிஸ்டம் அட்மின் அந்த விஷயங்கள் போகலாம். சிஸ்டம் டிசைன் பண்றதுமே செய்யலாம். இது வந்துட்டு கிளவுட் நம்ம படிக்கும்போது இதெல்லாம் கூடுதலா பார்க்கலாம். சிஸ்டம் டிசைனிங் வந்துட்டு இது. தென் இன்டர்ன்ஷிப் அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட், அதுல அசிஸ்டன்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஹார்வஸ்டுமே வந்துட்டு இங்க HND முடிக்கிற ஆட்களுக்கு வந்துட்டு they will give a internship opportunities கொடுக்குறாங்க. ஸோ they are tie up with some companies. ஒருக்கா நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்களோட பேசும்போது கேளுங்க. they will explain, I think. அவங்க சொல்லலைன்னு சொன்னா you can ask. Then work locally, remote, globally for companies. குளோபலா இருக்கிற கம்பெனிஸ்க்கு நீங்க இங்க இருந்தே ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஐடி ஸ்கில், இஃப் யூ ஆர் a skilled person, குளோபலா இருக்கிற கம்பெனிஸோட நீங்க இங்க இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தென் ஸ்டார்ட் யுவர் ஓன் ஃப்ரீலான்ஸ் பிசினஸ், நீங்க உங்களோட பிசினஸை கூட நீங்க டெவலப் பண்ணலாம். நீங்க இப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, யூ கேன் டூ தட் இஃப் யூ ஹேவ் தி ஸ்கில். அவ்வளவுதான். தென் எலிஜிபிள் ஃபார் என்ட்ரி லெவல் கோர்ஸ், நீங்க இப்போ இந்த இது நான் சொல்றது இதுல காட்டிருக்கிறது எல்லாமே இந்த HND ITயை நீங்க முடிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க போற பெனிஃபிட்ஸ், ரைட்? HND IT ஃபோக்கஸ் தான். என்ன ஜாப், அடுத்தது இன்டர்ன்ஷிப், அடுத்தது ஒர்க் லோக்கலி. ஸோ இஃப் யூ ஹேவ் HND IT யூ கேன் அப்ளை ஃபார் த ஜாப்ஸ். பட் மை பர்சனல் ரெக்கமெண்டேஷன் பெட்டர் கோ டு த டாப் ஆஃப் பேஸ்வர், ரைட்? நீங்க முடிச்சுட்டு அப்படியே இருக்காம டிகிரியும் செய்யறது மச் பெட்டர். தென் நீங்க HND ITயை மட்டும் வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா யூ கேன் எலிஜிபிள் ஃபார் ஜூனியர் டெவலப்பர், அந்த மாதிரி ரோல்ஸுக்கு நீங்க போறதுக்கு ஓகே. IT சப்போர்ட் டெக்னீஷியன், ரைட்? தென் சைபர் செக்யூரிட்டி அனாலிசிஸ், அதுல ஜூனியர் இருக்கு, அதுக்கு போகலாம். தென் சிஸ்டம் அட்மின் அசிஸ்டன்ட், ஸோ இந்த மாதிரியான ரோல்ஸுக்கு தான் நீங்க போகலாம். ஸோ இட்ஸ் இட். ஐ திங்க் ஐ எம் டன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. நான் கதைச்ச விஷயத்துல இல்ல விலங்குன்னு சொல்லி சைபர் செக்யூரிட்டியை பத்தி ஷராப் கேட்டிருந்தாரு, நான் விளங்கப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னு சொன்னா ஜாரா, shall we go further? Zara?
Are you there? Yes, sir. Yes. Yes, sir. I've done my part. Okay, sir. Miss Sasna, are you there? Yeah, miss. I will continue. You can continue. Okay. Guys, I'm still here. உங்களுக்கு ஏதாவது questions இருந்தா chat boxல போடுங்க. இல்ல சொன்னா you can get a permission and ask the question. ஓகே. ஸோ நான் வந்துட்டு இந்த செஷன் என் பகுதிக்கு வந்திருக்கிறேன். ஸோ ஐ திங்க் நான் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு என்னோட லெக்சர்ஸ் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஜஸ்ட் ஒரு நாலேஜ் ஐடியா இல்லாம வந்திருப்பீங்க இந்த செஷன்ல. என்ன சொன்னா இந்த ஐடி ஃபீல்டு என்னன்னு சொல்லி தெரியாம இருந்திருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் ஐ திங்க் லேர்ன் பண்ணுவீங்க. ஏன்னு சொன்னா இந்த ஐடி ரிலவெண்டான ஃபீல்ட்ல என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எப்படி நீங்க லேர்ன் பண்ணலாம், ஜஸ்ட் ஹெச்என்டில முடிக்காம டிகிரி வரைக்கும் என்ன மாதிரி அவங்களோட கெரியர் பார்த்து கொண்டு போகலாம். ஸோ அதில என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போறீங்க, அதை எப்படி நீங்க ரீகவர் பண்ணலாம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் என்னோட லெக்சர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் நான் நினைக்கிறேன் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த நாலேஜ் வந்துட்டு கெயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஓகே. நீங்க இப்ப திங்க் பண்ணுவீங்க. இப்ப ரீசென்ட் டேஸ்ல வந்துட்டு நெறைய கேம்பஸ்ட நேம் வந்துட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுலயும் ஸ்பெஷலா நீங்க ஏன் ஹார்வர்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் காலேஜ வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நான் ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருப்பேன். எங்களோட சைட்ல ப்ரொவைட் பண்ற கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு யுகே அவார்டிங் குவாலிஃபிகேஷனுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ண மாரி இருக்கும். அட் த சேம் டைம் சிபிடி யுகே ரெகக்னைஸ் இருக்குது. அதே மாரி இப்ப நீங்க ஃபர்தரா எங்களோட சைட்ல கோர்சஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு போற டைம்ல உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேட்ட நீங்க வந்துட்டு ஃபாரின் மினிஸ்ட்ரில வந்துட்டு அப்ரூவ் பண்ணக்கூடியதாகவும், அதே மாரி பிரிட்டிஷ் கவுன்சில்ல அப்ரூவ் பண்ணக்கூடிய மாரியும் காணப்படும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னா, சில கோர்சஸ் நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டு போற டைம்ல மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எம்பசிஸோடையும், சவுதி கவுன்சில்ஸ் ஆஃப் என்ஜினியர்ஸ் அஃபிலியேஷன்ஸோடையும் வந்துட்டு அட்டஸ்டேஷன் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட கேம்பஸ் வந்துட்டு இன்டர்நேஷனல் வைஸா வந்துட்டு ரெகக்னைஸ் இருக்குது. அதே மாரி இப்ப நார்மலா உங்களுக்கு நாங்க கோர்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண நேரம், ஜஸ்ட் உங்களுக்கு தியரி பார்ட் இல்லாம, இப்ப இண்டஸ்ட்ரியல் ரீதியா ஒரு வொர்க்கிங் பிளேஸ்க்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா, என்ன நாலேஜஸ் தேவை, பிராக்டிகல்ஸ் தேவைன்னு சொல்லி, ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே இண்டஸ்ட்ரியல் பேஸ் பண்ண மாரி தான் உங்களுக்கு நாங்க கன்டக்ட் பண்ண மாரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப ஃபர்தரா இப்ப நீங்க கோர்சஸ் ஃபாலோ பண்ற டைம்ல, இன் கேஸ் உங்களோட நீங்க ஹெச்என்டிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு டாப் அப் ப்ரோகிராமுக்கோ, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் கோர்சஸ் ரிலவெண்டா அட்வைஸ் தேவை, சப்போர்ட்டர்ஸ் தேவைன்னு சொன்னாலுமே, எங்களோட கேம்பஸ்ல நாங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு டீச் பண்ணி தர லெக்சர்ஸ் மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேல ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலயும் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸான லெக்சர்ஸ் தான் உங்களுக்கு டீச் பண்ற மாரி இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப நீங்க ஒரு ஒரு கோர்சஸோ சம்திங் ஃபாலோ பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னால், அதுக்கு என்டர் ஆகுறதுக்கு முதல், அது ரிலேட்டடான கேரியர் ரிலேட்டடான ப்ரோகிராம்ஸ்கள் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணது மூலமா, ஈஸியா அவங்களோட கெரியர வந்துட்டு அதுல கொண்டு செல்ற மாரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால், லிமிட்டட் சீட்ஸ் மட்டும். அதாவது இப்ப ஒரு நீங்க கோர்சஸ்க்கு வந்துட்டு இன்டேக் ஆகுற டைம்ல, எங்க சைட்ல நாங்க லிமிட்டட் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் இன்டேக் பண்ண மாரி இருக்கும். ஸோ மெயின் ரீசன் என்ன சொல்லி சொன்னால், அவங்களுக்கு லிமிட் பண்ற டைம்ல அவங்களுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண மாரி இருக்கு. அண்ட் ஆஃப்டர் தட் இப்ப நீங்க ஒரு கோர்சஸ் ஃபாலோ பண்ற டைம்ல உங்களுக்கு கோர்சஸ் ரிலேட்டடான கிளாஸ் ரிமைண்டரா இருக்கட்டும், அண்ட் அதே மாரி உங்களுக்கு கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ், எக்ஸஸஸ், ஸோ இப்படியான விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டம் ஊடாக நாங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஜஸ்ட் உங்களுக்கு நாங்க ஒரு தியரி பார்ட்ட மட்டும் கொண்டு போகாம, ஒரு பிராக்டிகல் ஊடாக இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க ஐடி ஃபீல்ட் எடுத்தாலே, மேக்ஸிமம் உங்களுக்கு பிராக்டிகல் ரீதியான சில நாலேஜஸ் வந்துட்டு தேவைப்படும். ஸோ இப்படியான விஷயங்கள், கரண்ட் அப்டேட்ஸ்ல இருக்கிற விஷயங்களையும் சேர்த்த மாரி தான் உங்களுக்கு நாங்க செஷன் வந்துட்டு கன்டின்யூ பண்ற மாரி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னா, ரீசனபிள் பிரைஸ். அதாவது உங்களுக்கு கோர்சஸ் வந்துட்டு நீங்க உங்களோட கெரியர வந்துட்டு ப்ராப்பரான வேல வந்துட்டு கொண்டு போறதுக்கு ஏத்த மாரியான ஒரு ரீசனபிள் பிரைஸஸ்க்கு ஏத்தது மாரி தான் உங்களுக்கு நாங்க கோர்சஸ் ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் அதோட ஸ்பெஷல் திங் என்னன்னு சொல்லி சொன்னால், ஆஃப்டர் ஃபினிஷிங் த கோர்சஸ் வந்துட்டு உங்களுக்கு நாங்க ஸ்பெஷல் ட்ரெய்னிங் ஆக்டிவிட்டீஸுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ண மாரி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், எங்களோட சைட்ல நாங்க மோர் தென் 2500 பிளஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு இதுவரைக்கும் லேர்ன் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு வேல வந்துட்டு போயிருக்காங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க ஃபர்தரா ஒரு எங்களோட சைட்ல இன்டர்ன்ஷிப் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண நேரம், அது ரிலேட்டடான ட்ரெய்னிங் லெட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ஸுமே ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னா, மெயின் திங் எங்களோட ஹார்வர்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் காலேஜ் ஆல் சோஷியல் மீடியாவும் இருக்குது. அது ஃபார் எக்ஸாம்பிள் Facebookஆ இருக்கட்டும், LinkedInஆ இருக்கட்டும், YouTubeஆ இருக்கட்டும். ஸோ எல்லா மீடியாலயும் வந்துட்டு நாங்க அவைலபிளா இருக்கிறோம். அதே மாரி இப்ப ஜஸ்ட் ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டு போகாம, ஒரு பாசிட்டிவான 100க்கு மேல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்ல இருக்கிற ஃபீட்பேக் வந்துட்டு எங்க சைட்ல வந்துட்டு இருக்குது. அதே மாரி உங்களுக்கு இப்ப நான் எங்கட கேம்பஸ் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஆன்லைன் ரீதியாகவும் அல்லது பிசிக்கல் ரீதியாகவும் வந்துட்டு ட்ரெய்னிங்க ப்ரொவைட் பண்ண ஒரு கேம்பஸா வந்துட்டு காணப்படுது. அது மட்டும் இல்லாம, இப்ப ரீசென்ட் டேஸ்ல எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் தான் டிஜிட்டல் சர்வீசஸ். ஸோ இப்படியான டிஜிட்டல் சர்வீசஸ் ஸ்டூடண்ட் சைட்ல அவங்களுக்கு டிஜிட்டல் சைட்ல ஏதாச்சும் சப்போர்ட்டர்ஸ் தேவை என்னன்னு சொல்லி சொன்னாலும், அது ரிலேட்டடானதும் எங்க சைட்ல ப்ரொவைட் பண்ண மாரி இருக்கும். அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் திங் தான் ஸ்பெஷல் ஹெல்ப்லைன் சப்போர்ட். ஸோ மேபி நீங்க வந்துட்டு இந்த வேர்டிங் வந்துட்டு ஆல்ரெடி கேட்காம இருந்திருக்கலாம். உங்களுக்கு நியூ வேர்டிங்கா இருக்கலாம். ஸோ அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஹெல்ப்லைன் சப்போர்ட்ன்னு சொல்லி சொன்னால், ஒன் ஆஃப் த யூனிக் திங் தான் இந்த கேம்பஸ்ல ஹார்வர்ட் இன்டர்நேஷனல் பிசினஸ் காலேஜ்ல மெயினான திங். ஸோ இதுல என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால், இப்ப நீங்க உங்களுக்கு Zoom கிளாஸஸோ, ஆன்லைன்ல பேஜஸ் வந்துட்டு போற டைம்ல, ஸோ ஈஸியா நீங்க கிளாஸஸ் டைம்லயே உங்களோட மைக்க அன்மியூட் பண்ணி, லெக்சர்ஸோட இன்டராக்ட் ஆகி, உங்களோட டவுட்ஸ் அதுகள கேட்டுக்கொள்ளலும். ஸோ இந்த மாரி மெத்தட் தான் உங்களுக்கு கிளாஸஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ண மாரி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு 24 ஹவர்ஸ் வந்துட்டு ஹெல்ப்லைன் சப்போர்ட் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளாஸஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்கு. உங்களுக்கு டைம் ஷெட்யூலோ சம்திங் இல்ல லெக்சர்ஸ்ல டவுட்ஸ் இருக்கு. அப்படியான விஷயங்கள வந்துட்டு கேட்குறேன்னு சொன்னா, எனி டைம் எங்களோட ஹெல்ப்லைன் சப்போர்ட்டர்ஸ் இருக்கும். எக்ஸஸா இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான சர்வீஸ வந்துட்டு ப்ரொவைட் பண்ற மாரி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு Zoom லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண டைம்ல, நாங்க லைவா கிளாஸஸ் போனதுக்கு பிறகு வந்துட்டு, ரெக்கார்டிங்ஸுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ண மாரி இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கொள்ளலும், பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலும். ஏன்னு சொன்னால், இதுல நெறைய பிராக்டிஸ் வந்துட்டு ஐடி ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் நெறைய பிராக்டிகல்ஸ் வந்துட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ மேபி உங்களுக்கு 1 2 மந்த் போறோம் உங்களுக்கு மறந்துடும். ஸோ ஈஸியா வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கக்கூடிய சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. அதே மாரி வந்துட்டு உங்களுக்கு இப்ப ரெக்கார்டிங்ஸ் அப்லோட் பண்ற டைம்ல நாங்க ரெக்கார்டிங்ஸ் அந்த கிளாஸஸ்க்குரிய லெக்சர்ஸ் என்ன மாரி சம்மரைஸ் படிச்சிருக்கீங்கன்னு சொல்ல சம்மரியும் வந்துட்டு எங்க சைட்ல ப்ரொவைட் பண்ண மாரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப உங்களுக்கு கிளாஸஸ் லெக்சர்ஸ் கன்டின்யூ போற டைம்ல வீக்லி வந்துட்டு எங்களோட ஹெல்ப்லைனால வந்துட்டு ப்ராக்ரஸ் எவலுவேஷன் வருவாங்க. உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸோ, கிளாஸஸ் ஓகேவா? இல்ல ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற டைம்ல அதையும் அனலைஸ் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு தர மாரி இருக்கும். அண்ட் ஃப்ளெக்சிபிள் டைம் ஷெட்யூல். அதாவது இப்ப நெறைய பேரு வொர்க்கிங் பீப்பிளா இருப்பீங்க. நெறைய ஸ்டடி பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படியானவங்களுக்கு ஏத்த மாரி தான் நாங்க வந்துட்டு கிளாஸ் டைம் ஷெட்யூல் பண்ண மாரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஈஸியா வந்துட்டு வொர்க் லைஃப்பையும் ஸ்டடீஸ் இதையும் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போற மாரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம, இப்ப இன்கேஸ் ஸ்டூடண்ட் சைட்ல வந்துட்டு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதுகள ஃபர்தரா நாங்க டயக்னோஸ் பண்ணி, அவங்களுக்கான ஒரு ஹெல்ப் சப்போர்ட்டையும் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண மாரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப நீங்க ஒரு கோர்ஸ்க்கு இன்டேக் ஆகுற டைம்ல, சில பேருக்கு வந்துட்டு இப்ப ஆல்ரெடி சார் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சிலவங்க வாஸ்டான நாலேட்ஜ் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு நார்மலா ஒரு பேசிக் நாலேட்ஜோட வருவீங்க. ஸோ இப்படியான குரூப் ஆஃப் பீப்பிள வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி, அவங்களுக்கு ஏத்த மாரி நாங்க வந்துட்டு லெக்சர்ஸ் கண்டக்ட் பண்ற மாரி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் தான் மெயின் திங் கிளாஸ் ரிமைண்டர்ஸ். இப்போ நெறைய பீப்பிள்ஸ் வந்துட்டு வொர்க் பிஸில இருக்கிறதால டைம் ஷெட்யூல் மறக்கும். ஸோ அப்படியான டைம்ல அவங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் டைம்ல ரிமைண்டர்ஸ் தரும். அவங்களுக்கு 1/2 அன் ஹவருக்கு முதலோ 1 ஹவர்ஸ்க்கு முதலோ ரிமைண்டர்ஸ் வந்துட்டு தர மாரி இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஈஸியா கிளாஸஸ் மிஸ் பண்ணாம கன்டின்யூ பண்ணக்கூடிய மாரி இருக்கும். அண்ட் இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறீங்க. ஸோ சம்திங் வேற கோர்சஸ் ஃபாலோ பண்றீங்கன்னு சொன்னாலும், இப்ப உங்களுக்கு டெக்னிக்கல் ரீதியான சில சப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு தேவைப்படும். அசைன்மென்ட்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ற டைம். ஸோ இப்படியான ஹெல்ப்புமே எங்களோட ஹெல்ப்லைன் சப்போர்ட்ஸ்ல வந்துட்டு ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கு. அண்ட் அதே மாரி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். லைவ் கிளாஸஸ் டைம்லயே நீங்க இன்டராக்ட் ஆகி கொஸ்டின்ஸ் கேட்கலும், ஆன்சர்ஸ் கேட்கலும் உங்களோட டவுட்ஸ் அதுகள வந்துட்டு கிளியர் பண்ணக்கூடிய மாரி இருக்கு. அது மட்டும் இல்லாம மெயின் திங் தான் இண்டஸ்ட்ரியல் அப்டேட்ஸ். ஸோ இப்ப ஐடி ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி வந்து லெக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ டெய்லி வந்துட்டு அப்டேட் ஆக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அதுக்கேத்த மாரி தான் உங்களுக்கு எல்லா கோர்ஸஸுமே எங்க சைட்ல வந்துட்டு அப்டேட்ஸோட வந்துட்டு சேர்ந்த மாரி தான் நாங்க கண்டக்ட் பண்ண மாரி இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஐடியோ டெக்னிக்கல் ரீதியான சப்போர்ட்டர்ஸ் எங்க சைட்ல தேவைப்படுற டைம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு Zoom ஹேண்டில் பண்ண தெரியல. இல்ல அசைன்மென்ட்ட ப்ராப்பரா செய்றதுக்கு ஏதாச்சும் சப்போர்ட்டர்ஸ் தேவையா? ஸோ இப்படியான விஷயங்கள் வந்துட்டு எங்க சைட்ல வந்துட்டு நாங்க ப்ரொவைட் பண்ண மாரி இருக்கு. ஓகே.
ஸோ இது வந்துட்டு எங்களோட ஹார்வர்ட் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் காலேஜால நாங்கள் ஆல்ரெடி ஆர்கனைஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ண சில இவெண்ட்ஸ் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஹார்வர்ட் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் காலேஜ்னு சொல்லி சொன்னால் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இது எங்களோட ஃபேஸ்புக் பேஜ். ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்க்குற டைமில் எங்களோட டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆல்ரெடி வந்துட்டு நாங்கள் செய்திருக்கிறோம். இது வந்துட்டு எங்களோட கன்வெகேஷன் ஃபோட்டோஸ் நீங்கள் ஷோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேஜுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் நிறைய ஃபோட்டோஸ் எங்களோட சைடில் ஸ்டூடெண்ட் அச்சீவர்ஸ் ஃபோட்டோஸ் வந்துட்டு நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் ஆல்ரெடி நாங்கள் ஆல் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அச்சீவர்ஸுக்கு அரேஞ்ச் பண்ண ப்ரோக்ராம்ட ஃபோட்டோஸ் தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஓகே, இது வந்தெல்லாம் ஆல்ரெடி பாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் அதெல்லாமே ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்குற டைமில் உங்களுக்கு விளங்கும். இது ஆல்ரெடி நான் வந்துட்டு செய்கிற சில ப்ரோக்ராம்ட ஃபோட்டோஸ் தான். ஜஸ்ட் நீங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் சம்திங் அப்படி சோஷியல் மீடியாவில் போகிற டைமில் உங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதுகள் வந்துட்டு ஈஸியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இவெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் வந்து ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஹார்வர்ட் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் காலேஜ்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அதில் ஃபேஸ்புக் லிங்க் அதுகள் வந்துட்டு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த வெப் செஷனில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு லாஸ்ட்டாக கிஃப்ட் வாச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுன்னு சொல்லி. ஆல்ரெடி இப்படி நாங்கள் எங்கள் சைடில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண டீட்டெயில்ஸும் வந்துட்டு அதில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்கிற மாதிரி இருக்கும். இது ஆல்ரெடி வந்துட்டு எங்கள் சைடில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற வவுச்சர்ஸ் வின் பண்ணவங்களோட டீட்டெயில்ஸ் தான். ஸோ இதிலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ நாங்கள் மெயின் ஒரு பாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்துருக்கிறோம் ஹெச்என்டி ஐடியை பற்றி. ஸோ நார்மலாக ஹெச்என்டி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கோர்ஸ் டியூரேஷன் 1.5 years இருக்கும். பட் அதில் அவங்களுக்கு நார்மலாக அவங்களோட ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் அண்ட் அதர் பார்ட்ஸஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் த அவங்களுக்கு 2 yearsக்குள்ள வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்லி பேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் திஸ் கோர்ஸ், அதாவது இந்த கோர்ஸில் வந்துட்டு ஏர்லியாக ரெஜிஸ்டர் பண்ணுற முதல் 15 பேருக்கு மட்டும் நீங்கள் ஆஃப்டர் ஃபினிஷிங் த ஹெச்ஐடியை நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகிறதுக்கு முதல் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தேவைப்படும். ஸோ அதுக்கான ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப்பை வந்துட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் ஏர்லியாக ரெஜிஸ்டர் பண்ணுற முதல் 15 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும். ஸோ அவங்களுக்கு நாங்கள் இன்டர்ன்ஷிப்போட செய்யற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ஸுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ண மாதிரி இருக்கும். அதோட நீங்கள் டிப்ளமா இன் இங்கிலீஷ் அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அல்லது ஃபைபர் இந்த 3 கோர்ஸில் ஏதாச்சும் 2 கோர்ஸையும் வந்துட்டு ஃப்ரீயாகவே நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கிற சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அகெயின் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கொள்கிறேன், ஏர்லியாக ரெஜிஸ்டர் பண்ணுற முதல் 15 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் 6 months அதாவது இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அதோட சேர்த்து மாதிரி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ஸ், அதோட உங்களுக்கு இந்த 3 கோர்சஸில் ஏதாச்சும் 2 கோர்சஸ் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே சூஸ் பண்ணி படிச்சுக்கொள்கிற சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் ஃபர்தராக நீங்கள் ஹெச்என்டி ஐடி கண்டினியூ பண்ணுற ஐடியா இருக்கிறவங்க இந்த ஆஃபர்ஸ் வந்துட்டு ஒன்லி 7 daysக்கு மட்டும்தான் வெளியிடாக இருக்கும். ஸோ June 30th முதல் வந்துட்டு அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளும். அப்படி ஃபர்தராக கோர்ஸில் ஃபாலோ பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண இருக்கிறவங்க இந்த ஸ்லைடில் தெரியுற மிஸ் அதீனா 070121212 இந்த நம்பரை நீங்கள் சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுமா இருக்கும். ஸோ அகெயின் ரிமைண்ட் பண்ணிக்கொள்கிறேன், ஏர்லியாக ரெஜிஸ்டர் பண்ணுற முதல் 15 பேருக்கு தான் இன்டர்ன்ஷிப்பும் இருக்குது. அண்ட் அதோட எக்ஸ்ட்ரா வந்துட்டு டிப்ளமா கோர்சஸுமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்லைடில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளிடுமா இருக்கும்.
ஸோ ஜூன் 30க்கு முதல் நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கோனீங்கன்னு சொன்னால் இந்த ஆஃபர்ஸை வந்துட்டு எடுத்துக்கொள்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ஒன்லி லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும். ஸோ இந்த தேவையானவங்க வந்துட்டு இந்த ஸ்லைடை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி கொள்றதுக்கு. ஓகே, ஐ திங்க் தேவையானவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுவீங்க. ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 2 ட்விஸ்ட் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி. த ஃபர்ஸ்ட் ஒன் தான் இது. டிஜிட்டல் அசெட்ஸினை பெற்றுக்கொள்ளும் முறை. இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இதுதான். இப்போ உங்களுக்கு நான் டிஜிட்டல் அசெட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ரொவைட் பண்ணேன்னு சொல்லி. அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னா, டிஜிட்டல் அசெட்ஸினை உறுதிப்படுத்திக் கொள்ள கீழுள்ள ஃபார்மினை பூரணப்படுத்தி சப்மிட் பண்ணவும். அதனை ஸ்கிரீன்ஷாட் செய்து பின்வரும் இலக்கத்திற்கு உங்களின் பெயரை உடனடியாக அனுப்பி வைக்கவும். கீழ்வரும் இலக்கத்தினை ஸ்டடீஸ் அதீனா என சர்வ் செய்து ஸ்கிரீன்ஷாட் செய்து இப்போதே அனுப்பவும். சரியா? ஜஸ்ட் உங்களுக்கு நாங்க செட்ல வந்துட்டு லிங்க் வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கிறோம். நீங்க ஒண்ணுமே செய்யல. ஜஸ்ட் இந்த உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் வந்துட்டு ஷோ பண்ணிருக்கோம். ஸோ இந்த கூகுள் ஃபார்மை வந்துட்டு நீங்க ஃபில் பண்ணி ஆல்ரெடி ஸ்லைட்ல உங்களுக்கு செட்ல நாங்க நம்பர் போட்டுருக்கிறோம். அந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்க சென்ட் பண்ணினால் ஓகேவா இருக்கும். இதுல ஒண்ணுமே இல்லை. என்னோட சேர்ந்த மாதிரியே நீங்க கூகுள் ஃபார்ம் வந்துட்டு ஃபில் பண்ணிடலாம். ஜஸ்ட் நேம் வித் இனிஷியல், அவங்களோட நேம் வித் இனிஷியலை வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல வந்துட்டு போடுங்க. அண்ட் அதோட உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை மென்ஷன் பண்ணுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட், அதே மாதிரி உங்களோட ஏஜ், இந்த விஷயங்களை ஜஸ்ட் நீங்க ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணினதுக்கு பிறகு அந்த சப்மிட் பண்ணினதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்டடீஸ் அதீனான நம்பருக்கு வந்துட்டு சென்ட் பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த ஸ்லைட்ல வழங்குற நம்பரையும் நீங்க ஸ்டடீஸ் அதீனான சர்வ் பண்ணி கீழே இருக்கிற நம்பருக்கு உடனடியாக வந்து சென்ட் பண்ணுங்க. சரியா? இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். இதுல ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நீங்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த தெரியுற நம்பருக்கு சென்ட் பண்ணினீங்கன்னா ஓகேவா இருக்கு. ஸோ டைம் ஸ்டார்ட் நவ். ஸோ வித்தின் 5 மினிட்ஸுக்குள்ள ஃபில் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் டிஜிட்டல் அசெட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் செட்டில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். அட் த சேம் டைம் உங்களுக்கு குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த நம்பரை சர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் ஃபில் பண்ண ஃபார்மை வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணது பிறகு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ நேம் வித் இனிஷியல் வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இன்னும் ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அவசரமாக உங்களோட ஃபார்மை வந்துட்டு சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு டிஜிட்டல் அசெட்ஸை வந்துட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஐ திங்க் டைம் ஃபினிஷ் ஆக போகுது. சப்மிட் பண்ணாதவங்க ஃபாஸ்ட்டாக வந்துட்டு சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண டைமில் இப்படி ஒரு கூகுள் ஃபார்ம் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் உங்களோட நேம், வாட்ஸ்அப் நம்பர், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஏஜ் வந்துட்டு நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஓகேவா இருக்கும். ஓகே, ஐ திங்க் டைம் இஸ் ஓவர். ஃபினிஷ் பண்ணாதவங்க சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துட்டு மூவ் ஆன் ஆகிடலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி செகண்ட் ட்விஸ்ட் பார்ட்டுக்கு வந்துருக்கிறோம். ஓகே, கொஷின்ஸ் ஆன்சர்ஸ்.
ஸோ கேட்கப்படும் கேள்விக்கு உரிய நேரத்தில் சரியான விடையினை அளிக்கும் நபருக்கு 25,000 பெறுமதியான கிஃப்ட் வவுச்சர் வழங்கப்படும். ஸோ இந்த கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்லாம் நீங்கள் போட்டியில் உள்நுழைறேன்னு சொன்னால் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் கண்டிஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த போட்டிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்டர் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேமரா ஆன் செய்து பதிலளிக்க வேண்டும். செலக்ட் இன்ஸ்ட்ரக்சர் அண்ட் சென்ட் த ஆன்சர் இன் த ஜூம் சேட். ஒருவர் தெரிவு செய்யப்படும் வரை கொஷன் கேட்கப்படும். சரியாக பதில் அளிப்பவர்கள் மாத்திரம் அடுத்த கேள்விக்கு பதில் அளிக்க முடியும். ஓகே, ஸோ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த போட்டிக்குள்ளே என்டர் ஆகிறேன்னு சொன்னால் உங்களோட கேமராஸ் எல்லாமே மஸ்ட் வந்துட்டு ஒன் பண்ணியிருக்கணும். அப்படி ஒன் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் இந்த போட்டியில் இருந்து வந்துட்டு விலக்கப்படுவீங்க. அண்ட் எங்களோட சைடில் லெக்சர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சரை வந்துட்டு நீங்கள் டிரெக்டாகவே உங்களோட செட்டில் வந்துட்டு அர்சாத் அரீஃபுண்ட எங்களோட லெக்சர்ஸோட செட்டுக்கு டிரெக்டாகவே நீங்கள் வந்துட்டு சென்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ வேற யார செட்டுக்கும் நீங்கள் சென்ட் பண்ணாலும் அந்த ஆன்சர்ஸ் வந்துட்டு எடுத்துக்கொள்ளப்படாது. அண்ட் அதோட இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் முதல் கேள்வி கேட்கப்பட்டு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சரியா ஆன்சர் சொன்னாங்கன்னு சொன்னால் அகெயின் அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தான் செகண்ட் கொஷின்ஸ் வந்துட்டு கேட்கப்படும். செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு 3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சரியா ஆன்சர் சொன்னாங்கன்னு சொன்னால் தேர்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் கொஷின்ஸ் வந்துட்டு கேட்கப்படும். ஸோ இப்படி கடைசி வரைக்கும் யார் ஒருத்தங்க மிஞ்சுறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியில் வந்துட்டு வின்னர்ஸை வந்துட்டு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அகெயின் சொல்கிறேன். ஸோ கேமரா ஆன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்சர்ஸ் கேட்குற கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் வந்துட்டு டிரெக்டாகவே எங்களோட லெக்சர்ஸ் செட்டுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு கொஷின்ஸில் யார் சரியாக சொல்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அடுத்த ரவுண்டுக்கு வந்துட்டு என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த போட்டிக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக இருக்கும். ஸோ இதில் என்டர் ஆகிறவங்க மஸ்ட் அவங்களோட கேமராவை ஆன் பண்ணி கொள்ளுங்க. சார் அயுதயா? Yeah, yes, right. ஓகே சார் நீங்கள் கொஷின்ஸ் கேட்குறீங்களா? ஓகே, நான் கொஸ்டினை கேட்குறேன், நீங்கள் ஆட்களை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. ஆமாம் சார். சரியான ஆன்சர் சரியான ஆன்சர் சொல்கிற ஆட்கள் செட்டில் தானே போடுவாங்க. ஸோ நான் அவங்கள உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஆமாம் சார். அதில் சரியா ஆன்சர் சொன்னவங்களோட ஆன்சர் ரிவ்யூ பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அவங்களோட நேம் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு என்டர் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகே, நான் அதை அவங்களோட நேமை மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க உங்களோட ஓகே. நேம்ஸ். தென் அந்த கேமரா திங்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். ஸோ ஓகே, ஹோப் யூ ஆல் ஆர் ரெடி. இந்த முதலாவது கொஸ்டின் வந்துட்டு ஓகே, நான் இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுதான் இப்போ வந்துட்டு கூடுதலாக யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லி. அது எந்த 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்? ஏஐ டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? 2 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது எந்த 2 லாங்குவேஜஸ்? இட் இஸ் அ கொஸ்டின். சார் chat வந்து டிசேபிளா இருக்கு. எனக்கு ஆன்சர்ஸ் வருது, ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. எனக்கு 2-3 ஆன்சர்ஸ் வந்துட்டு இட்ஸ் மீன் செட் எனபிளா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருக்கா பாருங்க, உங்களோட சைட்ல ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. ஸோ Alia, the answer is correct. Then Adnan Ahmad answer also correct. Abdur Rahman answer is wrong. 2 கேட்டிருந்தா 1 சரியா சொல்லிருக்கீங்க, மற்றது that's wrong. Tahira answer 1 சரி 1 பிள்ளை. ஓகே, Atib 1 தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. So that's wrong. Aslam, the answer is correct. Lajita answer is correct.
Tara's answer is correct. Sir, excuse me. Yes. இப்ப சொன்ன நேம் என்ன சார்? Okay, give me a sec. லாஸ்டா சொன்ன நேம் கேக்குறீங்களா? லஜிதானா, LAJITH. லஜிதா. ஆலியாட கேமரா ஒன் இல்லைல்ல? ஓகே. ஐ திங்க் ஸோ. கேமரா ஆன் பண்ணாட்டி அவனோட ஆன்சர்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணப்படாது. ஓகே, ஆன் பண்ணுங்க. ஓகே, நீங்க அவங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது நஃபாதா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், பட் ஓகே நான் அதை அக்செப்ட் பண்றேன். ஓகே, 2 ஆன்சர் பண்ணிருக்கேன். நஃபாத் சார். It is Nafad, yeah, NAFADH, capital letter, yeah. ஓகேவா சார்? Okay, it has a time limit, right? யா. ஓகே. பண்ணிடுங்க. earlier answers நான் செக் பண்ணா உங்களை மென்ஷன் பண்ண விட்டுட்டேன். I will mention please sir. Okay, let's go to the next question. சார், இதுல கரெக்ட் ஆன்சர் சொன்னவங்க வந்துட்டு 4 பேர். நான் ஒருக்கா திரும்ப போறேன், நீங்க ஒருக்கா பேர் கரெக்ட் பண்ணுங்க. ஓகே. ஆலியா ஆன்சர்ஸ் கரெக்ட். நீங்க சொன்னீங்க கேமரா ஆன் இல்லைன்னு சொல்லி. இப்போ ஆன் பண்ணிருக்கேன். ஓகே. அது இல்லை. Then Tahira is wrong. Atib, no. பிறகு சரி ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அது கன்சிடர் த ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்துட்டு அதை கன்சிடர் பண்றோம். ஓகே, சாரி. ஓகே. தென் இப்போ ஆன்சர் பண்ணிருக்கிறது கமல். ஓகே, ஐம் ரியலி கன்ஃபியூஸ் வித் தி நேம். குமாரவேல் ஆன்சர் இஸ் கரெக்ட். தென் சாங்ஸ் ஆன்சர் இஸ் ராங். ஓகே, இப்போ 5 பேரா இருக்கு. குமாரவேல் கேமரா ஒன் இல்ல. ஓகே, தென் யூ டிசைட். ஆலியா, அத்னான், லாஜிதா, நஃபாத் 4 பேர். ஓகே ஓகே. ஓகே. ஸோ இந்த நாள் யாராவது நீங்க ஆன்சர் பண்ணி நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னா திரும்ப ஒரு மெசேஜ் போடுங்க. நான் திரும்ப ஒரு நீங்க ஆன்சர் பண்ணதை நான் எடுக்கலன்னு சொன்னா, ஆல்ரெடி ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா ஓகே, ஒருக்கா மெசேஜ் பண்ணுங்க. உங்களோட பேர் நான் சொல்லலன்னு சொன்னேன். லிமிட்டட் டைமுக்குள்ள ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, எஸ், பிரவீன் ஆன்சர் பண்ணியிருந்தாரு. நான் உங்களுக்கு நேம் மென்ஷன் பண்ணல. கரெக்டான ஆன்சர் பிரவீன். இப்போ ஆன்சர் பண்ணதுல நான் ஏர்லி ஆன்சர் பண்ணது தான் கன்சிடர் பண்றேன். ஓகே. ஓகே. ஸோ 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஐ திங்க் கரெக்டாக ஆன்சர் சொல்லிக்கிங்க. ஸோ அவங்களோட நேம் வந்துட்டு சொல்கிறேன். அவங்க மட்டும்தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆலியா அண்ட் அத்னான், லஜிதா, நஃபாத், பிரவீன். ஸோ 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஐ திங்க் கரெக்ட் ஆன்சர் சொல்கிறதால நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, த செகண்ட் கொஸ்டின். நான் ஒரு translate பண்ணி ஓகே, நான் இங்கிலீஷ்ல ரீட் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை ஐ கேன் ட்ரை டு ட்ரான்ஸ்லேட். ஓகே, what challenges might some face with a formal IT education? ஃபார்மலான ஐடி எஜுகேஷன் இல்லைன்னு சொன்னா என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுவாங்க? அகாடமிக்கான எஜுகேஷன்ல இல்லாம சும்மா ஸ்கில் மட்டும் வச்சிருந்தா என்ன பிரச்சனையை எதிர்கொள்வாங்க? தட் இஸ் தி கொஸ்டின். ஃபார்மலான ஐடி எஜுகேஷன் இல்லை சொன்னா என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். Okay, Alia's answer is correct. Okay. Risan, that is not correct, Risan. Sorry. Then Praveen. Okay, Praveen's answer also wrong. Generally, நீங்க சொல்றீங்க பிரவீன், இதுக்கு முதல் ஆன்சர் பண்ண ஒரு நான், பட் நான் சில விஷயங்கள் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருந்தேன். That's what I'm asking. Okay.
Tahira, no, that is not correct. I think no more correct answers, right? அவ்வளவுதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சார் இதுல கரெக்ட் ஆலியா மட்டுமா? ஓ, கொஞ்சம் like last ஒரு ஆன்சர். No, Rajita, that is not correct. Yeah, Kumaravel. Also correct answer. நம்ம Alia and Kumaravel, you can consider. சார் எக்ஸ்கியூஸ் மீ, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்துட்டு குமாரவேல ஆன்சர் ராங்ன்றதால அவர் செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டு வர மாட்டாங்க. Okay, fifth round Kumaravel, the answer is correct. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயா சார்? அவங்களோட சரியான ஆன்சர் தான் பண்ணியிருக்காரு. ஓகே. Just consider நம்ம next question பார்ப்போம். So Okay. finally Alia and Kumaravel there, right? ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் ரவுண்டுக்கு 2 பேர் மட்டும் நீங்க கேமரா ஆன் பண்ணி கொஷின்ஸுக்கு ஆன்சர் சொன்னா ஓகே. Okay, shall we go for the next question? Okay, the question, which skill is considered highly in demand by employees in the IT today? இப்போ currently ஐடியில் வந்துட்டு எந்த ஸ்கில் வந்துட்டு எல்லா ஃபீல்ட்லையுமே பார்க்கப்படுது, என்ன ஸ்கில் எல்லா ஃபீல்ட்லையுமே கூடுதலா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணப்படுது. அடிப்பீங்க Alia's answer. ஸோ கிருஷ்ணன் வழங்கின்னு நினைக்கிறேன். எல்லா ஃபீல்டுலையுமே சரியான இதா இருக்கணும். எல்லா ஃபீல்டுலையுமே ஆலியா அண்ட் குமாரவேல் ஆன்சர் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேரோட ஆன்சரும் ராங். ஸோ shall we go for a different question? எஸ் சார், ஷூர். ஓகே, குயிக் ஆன்சர் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னா பெஸ்ட் ஆன்சர் பண்ணாலும் நான் கன்சிடர் பண்றேன். ஓகே, ஸோ நான் அண்டர்ஸ்டாண்ட் ரைட். 2 பேர் இருக்கிறதுனால முதல் ஆன்சர் சரியான ஆன்சர் பண்றத நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் 2 சிட்டி சொல்லியிருந்தேன். ஸ்ரீலங்கால ஐடி ஹப்பா மாறிக்கிட்டு இருக்கு. ஸ்ரீலங்கால இருக்கிற 2 சிட்டிஸ் இப்போ கரண்ட்லி ஐடியில அங்கதான் நிறைய கம்பெனிஸ்லாம் வருது. என்ன அந்த 2 சிட்டிஸ்? ஒரு சிட்டிஸ் 2 பேரும் சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, மற்ற சிட்டிஸ் ராங். 2 பேர்ல யாருக்கு அந்த 2வது சிட்டியை சரியா சொல்லிடலாம் சொன்னீங்கன்னு சொன்னா you are the winners. 1 சிட்டி நீங்க மென்ஷன் பண்ணது சரி, 2வது சிட்டி போல. 2 பேர்ல யாருக்கு சொல்லிடுங்க சரியான சிட்டி? குமாரவேல் அவர் வீடியோ வந்துட்டு ஆஃப் ஆயிருக்குது. ஸோ ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆஃப் பண்ணினா நீங்க வந்துட்டு அவங்களோட இதுல இருந்து அவுட் ஆகுவீங்க. ஸோ ஆல்ரெடி மென்ஷன் Then பண்ணி you can go for Alia, right? அவங்க வந்துட்டு ஒரு சிட்டியாவது சரியா சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இப்போ ஃபைனலா ஆலியாவா? You can go for Alia. உங்களுக்கு இப்போ குமாரவேலோட கண்டிஷன்ஸ் சரியா ஃபீல் பண்ணலன்னு சொன்னா நீங்க அவங்கள சூஸ் பண்ணலாம்.
அவங்க 2 பேருமே ஒரே ஆன்சர் தான் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன்று சரி ஒன்று போல. ஸோ யூ கேன் த ஃபைனல் டிசிஷன். ஓகே சார். ஸோ குமாரவேல் அவங்களோட வீடியோஸ் வந்துட்டு ஆஃப் ஆயிருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ பட் நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்தீங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபைனலாக ஆலியா வந்துட்டு ஸ்டூடெண்ட் வந்துட்டு நாங்கள் இந்த போட்டியில் வந்துட்டு வின்னர்ஸை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதில் வின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 25,000 காஸ்டான கிஃப்ட் வாச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணேன்னு சொல்லி. ஸோ ஆலியா ஐடியா கேன் யூ ஹியர் மீ? நான் பேசுகிறேன், உங்களுக்கு விளங்குதா? ஸோ நீங்கள் மைக் அன்மியூட். நான் பேசுகிறேன், உங்களுக்கு விளங்குதா? ஆலியா நீங்க மைக் அன்மியூட் பண்ணிலும். ஓகே. Yes, sir, I can hear. ஓகே. ஸோ அவங்களோட இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் இந்த கேள்வி இதில் வந்துட்டு நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க, சரியா? ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது அவங்களோட செட்டுக்கு நீங்கள் ஆல்ரெடி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் தானே? ஸோ இதில் இந்த மென்ஷன் பண்ணிக்கிற நம்பருக்கு நீங்கள் இமீடியட்டாக அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து தருவாங்க. அதில் அவங்களோட டீட்டெயில்ஸை வந்துட்டு ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்க இமீடியட்டாக. Okay, madam. டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இமீடியட்டாக வந்துட்டு அதை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்க. Okay. சார் அது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ்ன்னு சொன்னால் கிளியர் பண்ண இல்லாம இருக்கு. அதுல ஒரு கொஸ்டின் வந்து இருக்கு, ஸ்லைடை ஷேர் பண்ண சொல்லி. நீங்க யூ கேன் ஷேர் த வீடியோ, ரைட்? அப்போ உங்களுக்கு தேவைன்னு சொன்னா அவங்களை கண்டெக்ட் பண்ணுங்க எப்படின்னா, அவங்க வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த செஷன் வீடியோவை. ஸோ அதுல உங்களுக்கு ஸ்லைட் கண்டென்ட் பார்க்க முடியும். சார் அவங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ண வரைக்கும் ஸ்டூடெண்ட் சைடில் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் டவுட்ஸ்ன்னு சொன்னால் கிளியர் பண்ண இல்லாம இருக்கும் சார். எனி கொஸ்டின்ஸ்? வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா சொல்லுங்க. யா அண்ட் இன்னொரு கொஸ்டின் ஒன்று இருக்கு. ஏஐ வந்துட்டு நான் பேசிக்கா ஸ்டார்ட் பண்றதா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்கேன். இந்த ஹெச்என்டிஐடி ப்ரோக்ராம்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ நம்ம அதுல பேசிக்ல இருந்து போயிட்டு இருக்கோம். இதை நீங்க வேறையா நீங்க இண்டிவிஜுவலா படிக்க போறீங்கன்னு சொன்னா நீங்க வந்துட்டு அஸ்யூர்னு சொல்லி இருக்கு, மைக்ரோசாஃப்ட் கிளவுட் பிளாட்ஃபார்ம் அஸ்யூர். இல்லைன்னு சொன்னா கூகுளோட கிளவுட் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல போனீங்கன்னு சொன்னா அவங்களோட 3 கோர்சஸ் இருக்கு. பேசிக்கான மெஷின் லேர்னிங் படிக்கிறது. ஸோ நீங்க அதை வச்சு அதுல வரைக்குமே ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பேசிக்கான நீங்க ஏஐக்கு முதல் மெஷின் லேர்னிங்கிற ஒரு விஷயத்த நீங்க படிக்க வேண்டியிருக்கும். அதை படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓகே. அஸ்யூர் இல்லைன்னு சொன்னா கூகுளோட சைட்ல போயிட்டு பாருங்க, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். யா வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க. அதர்வைஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஆலியா, அவங்களோட ஃபோன் நம்பரை ஜூம் செட்டில் வந்துட்டு சென்ட் பண்ணுங்க எனக்கு டிரெக்டாகவே. Okay. டிரெக்டாக எங்கிட்ட செட்டுக்கு சென்ட் பண்ணுங்களா? அதாவது இஎம்ஹெச்ஐபிஸுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு டவுட்ஸ்ன்னு சொன்னால் கிளியர் பண்ண கேட்டாங்க லெக்சர் சைடில். ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ண வரைக்கும் ஸோ அவங்களுக்கு சில டீட்டெயில்ஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஹெச்என்டியின் இன்ஃபர்மேஷன் அதை பொறுத்த வரையில் அவங்களுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் வந்துட்டு கண்டெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் ஃபினிஷ் பண்ண டைமில் ஒரு ஃபுல் இங்கிலீஷ் நாலேஜ், அதாவது அந்த மீடியத்தில் லேர்ன் பண்ண ஒரு ஃபுல் நாலேஜை வந்துட்டு எடுத்துக்கொள்கிற மாதிரி இருக்கும். பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு ஒரி பண்ண தேவையில்லை. இங்கிலீஷ் மீடியம்னு சொன்னாலுமே அவங்களுக்கு லெக்சர்ஸ் டைமில் அவங்களுக்கு டவுட்ஸ் வருது, நீங்கள் கிளியர் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு தேவையான நாலேஜை வந்துட்டு தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் அதையுமே நீங்கள் வந்துட்டு கிளியர் பண்ணக்கூடிய சான்சஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வந்துட்டு மர்ச் ஆகி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 லாங்குவேஜ்லையும் வந்துட்டு நீங்கள் இந்த கோர்ஸை வந்துட்டு கண்டினியூ பண்ணக்கூடிய சான்சஸ் அவங்களுக்கு இருக்குது. ஓகே ஆலியா, சென்ட் பண்ணியிருக்கீங்களா?
எஸ் நான் சென்ட் பண்ணிக்கிறேன். எந்த சேட்டுக்கு சென்ட் பண்ணிருக்கீங்க? இ EMHIBCன்ற இதுக்கு நான் டைரக்டா மெசேஜ் சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, வெயிட். ஓகே, உங்களோட மெசேஜ் எனக்கு ரிசீவ் ஆகல. நான் ரீசென்ட் பண்ண கொஞ்சம் செக் பண்ணேல்மா? ஓகே, ஷூர். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்துட்டு இந்த இதுக்கு சரி அனுப்பலாம். EMHIBCO HIBC கேம்பஸ் சம்திங் அதுல ஏதாச்சும் ஒரு சேட்டுக்கு சென்ட் பண்ணிக்கொள்ளுங்க. Yeah, got it. That's nice. Okay, miss. Okay. ஓகே, ஆலியா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துட்டு சென்ட் பண்ணிருப்பாங்க. அதை இமீடியட்டா எனக்கு ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்களா? ஓகே. ஓகே, ஸோ ஆலியா ஐடியா. ஸோ இப்போ இதில் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் 25,000 கிஃப்ட் வவுச்சர்ஸ் வந்துட்டு வின் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட வீடியோ ஆன் பண்ணிடுமா ஆலியா? ஓகே, உங்களோட மைக் அன்மியூட் பண்ணி. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜஸ்ட் அவங்களோட ஃபீட்பேக் வந்துட்டு ஷேர் பண்ணிடுமா? ஸோ இப்போ இதில் வின்னிங் பீப்புள் நீங்கள் வின்னர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? எஸ் மிச்சம் எக்ஸைட்டடா இருந்துச்சு ஜாயின் பண்ணக்குள்ள. எனக்கு வாட்ஸ்அப்ல தான் ஒரு குரூப்ல மெசேஜ் வந்துச்சு இப்படித்தான் ஃப்ரீ HND கிளாஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அது மூலமா தான் ஜாயின் பண்ணி மிஷ் நாள் மெசேஜ் வந்து கொண்டுச்சு இப்படித்தான் 22nd செமினார் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஐடி ஐடி பாடம் மிச்சம் விருப்பம் வயசுட்டு நான் நினைச்சேன் எப்படியும் ஜாயின் பண்ணி பார்ப்போம். வேற யாருக்கும் சென்ட் பண்ணி படல. நான் ஜாயின் பண்ணிட்டு நல்ல மெயின் தான் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீந்தேன். இப்படி ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு எல்லாத்துக்கும் நான் தேங்க் பண்ணிக்கோறேன். இதுக்கு பின்னுக்கு யார் யார் இருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் தேங்க் பண்றேன். ஓகே, ஸோ இந்த மூமெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்க எக்ஸ்பெக்ட் மிச்சம் பண்ணிருந்தீங்களா நல்லா வின் பண்ணுவீங்கன்னு சொல்லி? நான் ஜாயின் ஆகக்குள்ள மிச்சம் பேர் இருந்தாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அந்த சார் வந்து இன்னொரு வெப்சைட்ல ஒரு கேம் ஒன்று செஞ்சாரு. அதுல எனக்கு மிச்சம் ஃபர்ஸ்ட் மட்டும் ஆன்சர் பண்ண கிடைச்சிச்சு. அப்புறம் ஆன்சர் பண்ணக்குள்ள என் கனெக்ஷன் லாஸ்ட் ஆயிருச்சு. ஐஸ்வர்யா எனக்கு ஆன்சர் பண்ண கிடைக்கல. ஐஸ்வர்யா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஆனா அப்புறம் சார் கேட்குற கொஸ்டின்ஸ் அப்புறம் பிளேஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ தேங்க்யூ உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணதுக்கு. ஸோ ஐ திங்க் ஓகே, நாங்கள் செஷனில் எண்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இவங்களுக்கு நாங்கள் 25,000 கிஃப்ட் வவுச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கிஃப்ட் வவுச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிஃப்ட் வவுச்சர்ஸை நீங்கள் 14 நாட்களுக்குள்ள வந்துட்டு உபயோகிக்க வேண்டும். வவுச்சரினை பெற்றுக்கொள்ளும் நபர் உபயோகிக்க முடியும் அல்லது அவர் விரும்பியவர்களுக்கு இதனை அன்பளிப்பாக வழங்க முடியும். கிஃப்ட் வவுச்சரினை பயன்படுத்தி எமது காலேஜில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கோர்ஸினை, அதாவது உங்களோட 25,000 பெறுமதிக்கு ஏற்றவாறு நீங்க தெரிவு செய்து கற்றுக்கொள்ள முடியும். போட்டியின் வெற்றியாளருக்கு வழங்கப்படும் கிஃப்ட் வவுச்சரினை மீள் விற்பனை நோக்கத்திற்கு பயன்படுத்த முடியாது. ஸோ அப்போ இந்த கிஃப்ட் வவுச்சர்ஸை நீங்கள் 14 நாளைக்குள்ள யூஸ் பண்ண மட்டும்தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் போகும். பட் இதுக்குள்ள இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணி படிச்சுக்கொள்ளலாம். பட் இது எந்த பர்பஸுக்காகவும் நீங்கள் வந்துட்டு விற்பனை நோக்கத்துக்காக வந்துட்டு யூஸ் பண்ணிடலாமே இருக்கும். ஸோ இதுதான் இந்த கிஃப்ட் வாட்சர்ஸில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். ஸோ ஐ திங்க் நான் நினைக்கிறேன் கிளியர்னு சொல்லி.
ஓகே. ஸோ நாங்க செஷன் எண்ட் பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி சார் கேட்டுருந்தாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்கன்னு சொல்லி. ஐ திங்க் யாருக்கும் டவுட்ஸ் இல்லன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வந்துட்டு எங்களோட செஷன வந்துட்டு எண்ட் பண்ணிக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த செஷன்ல வந்துட்டு இன்டராக்டா கொஸ்டின்ஸ் அதுகள கேட்டு டவுட்ஸ வந்துட்டு கிளியர் பண்ண ஸ்டூடண்ட்ஸ். அட் த சேம் டைம் என்ட சைட்ல உங்களுக்கு ஒரு ஐடி ஃபீல்ட்ல ப்ராப்பரான ஒரு நாலேட்ஜ தந்து அவங்களோட கெரியர என்ன மாரி வேல கொண்டு போகலாம்னு சொல்லி ஃபுல் நாலேட்ஜையும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண எங்க லெக்சர்ஸுக்கும் தேங்க்ஸ் பண்ணி, இதோட இந்த செஷன வந்துட்டு முடிச்சுக்கொள்வோம். அண்ட் தேங்க் யூ ஆல் அண்ட் குட் நைட்.